ம். கார்ல இடிக்கிற மாதிரி வரான் பாரு. ஆனா என்னடா இப்படி ஓட்டுறானுங்க வண்டிய? ஆமாங்க, வர வர லூசு கூதி மாதிரிதான் ஓட்டுறானுங்க. என்ன பாரு, பண்றதுன்னே இண்டிகேட்டரும் தெரியல. போடல, ஒரு மயிரும் போடல. இந்த ஆட்டோக்கார இதே வேலையா போச்சுடா, மடப்புண்டை. ஆர்த்தர் ஒரே நிமிஷம் பாரு, அங்க பாரு, பாலத்துக்கு அடியில மேவரிக் நிக்கிறான் பாரு. அவன் டேய் ஏதோ லிஃப்ட் கேக்குறான், அவனையும் ஏத்திட்டு போலாம். டேய், கண்ணை பூசல லைட் ஆஃப் பண்ண சொல்றான் அவன. டேய் கையில இருக்க லைட் ஆஃப் பண்றான். மேவரிக் ஏறா, வண்டி ஏறான். ஏறா ஏ ஹாய் ஹாய், 2 பேருக்கு ஹாய். என்ன ப்ரோ பாட்டு கேட்டிருக்கீங்களா? டேய் ஏண்டா பாலத்துக்கு கீழ இருந்து ஆயி ஆயிங்கிறான். யாரா அவன்? டார்ச் கையில டார்ச் லைட்டு. அப்புறம் மேவிக்கு பாலத்துக்கு அடியில என்ன வேலை? ஐயோ பாலத்துக்கு அடியிலையா? ஐயோ சும்மா ஃப்ரெண்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வரல அவன், அதான் வேற நீங்க வந்தீங்க. ஆர்த்தரு வேற பேசுறத நிறுத்த மாட்டான் போல, நைன்னு பேசிட்டே இருப்பான். பாட்டு போட அமைதியா இருப்பான். நானே சொல்லலாம் போடுறேன் இது. என்ன ஆர்த்தர் எப்ப பார்த்தாலும் விஜய் பாட்டே போட்டிருக்கீங்க, இன்னைக்கும் உங்க சர்வாதிகாரத்தை காட்டுறீங்களா? அஜித் பாட்டு போடுங்க, இல்ல ரஜினி பாட்டு போடுங்க, ஏதாவது ஒண்ணு போடுங்க. இந்த புண்டை வேற சொல்றதே கேட்க மாட்டாங்க. நம்ம ஒண்ணு சொன்னா இவன் ஒண்ணு பண்றான். போட்டு தொலைறேன்டா. தாத்தா 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 சிக்கத்தை குடுக்குறாரு பார்த்தா. அந்த போல ஜகடம் குத்து அங்க இங்க பேரை எத்து சீமா போல வாழ்ந்தவரு தாத்தா. ஓசி குடி ஒட்டு பீடி அச்சிக்கின்னு சுத்திக்கின்னு அந்த கால கை எங்க தாத்தா. எங்க தாத்தாவோட கனவு கண்ணி நம்பிதான் தாத்தா 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 சிக்கத்தை குடுக்குறாரு பார்த்தா. ஐய ஐயா, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது துண்டு பீடி பாட்காஸ்ட். வழங்குவோர் ஆர்த்தர் மோர்கன் மற்றும் நண்பர்கள். வணக்கம் அண்ட் வெல்கம் டு துண்டுபிடி பாட்காஸ்ட். இன்னொரு எபிசோட்ல உங்க எல்லார்ட்டையும் பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இதுக்கு முன்னாடி ஒரு அற்புதமான ஒரு இன்ட்ரோ கொடுத்தேன், வாய்ஸ் எல்லாம் மாத்தி. அதை நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன நார்மலாவே கொடுத்து சொல்லிட்டாங்க. இன்னைக்கு என்ன எபிசோட் அப்படிங்கிறது நம்மளுக்கு இதுல தெரிஞ்சிருக்கும். டைட்டில் ஜில்லா ரோஸ்ட், அதாவது ஜில்லாவோட ரோஸ்ட் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கோம். அது நார்மல் ஜில்லா ரோஸ்ட் கிடையாது, ஜில்லா டைரக்டர் கட், அன்கட் வெர்ஷன். ஜாக் ஸ்னைடரோட ஜஸ்டிஸ் லீக் மாதிரி இந்த டைரக்டர் கட்டை அரசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். இன்னைக்கு நம்ம கூட 2 பேர் இணைஞ்சிருக்காங்க. டாக்கி மிச்சி, வணக்கம் தான். வணக்கம். அப்புறம் இன்னொரு பாயிண்ட் சேர்க்கணும். எக்ஸ்டெண்டட் கட்ன்றதுனால நீங்க பார்க்காத நிறைய விஷயத்த நாங்க பார்த்திருப்போம். அதனால கொஸ்டின் பண்ணக்கூடாது, இதெல்லாம் இந்த படத்துல வந்துச்சான்னு சொல்லிட்டு நாங்களே நிறைய சொல்லுவோம். ஆமா, இந்த படத்துல என்ன அஜித் குமார்லாம் வராது. அஜித் குமார் பார்க்கவே இல்லை. இல்ல, அது எக்ஸ்டெண்டட் கட்ல இருக்கு. அதுதான், அதெல்லாம் நாங்க புதுசா போக நாங்க சொல்றோம். ஓகேவா? சரி, இது ஜீமோ. வணக்கம் ஜீமோ. வணக்கம் ஆர்த்தர். வணக்கம் டாக்கி மிச்சி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். மரியாதை பொண்டை கொடுத்தா கேட்டவனே வாங்கிருக்கணும். தேவையெல்லாம் ப்ரொஃபஷனல் பொண்டையா பேசுறாராம். சரி, பேசட்டும். நம்ம அப்படியே உள்ளார போலாம். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. நம்ம இந்த அன்கட் ஜாக் ஸ்னைடர் கட், அதாவது இந்த ஜில்லா படத்தோட டைரக்டர் யாரா? அவர் நேசன்னு சொல்லி ஒருத்தர். சரி, அவரோட டைரக்டர் கட் ஆன ஜில்லா படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நாட்டுக்கு தெளிச்சு விடலாம். நாட்டுக்கு தெளிச்சு விடலாம்னா தவறாக வழியில் எடுத்துக்க வேணாம். இதை நாட்டுக்கு சில விஷயங்களை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கரண்டா போயிட்டு இருக்கிறதுல நல்லா சூடு பிடிச்சி போறது ஒருத்தர் கூடுக்குள்ள இருந்து வெளியில அப்டேட் எல்லாம் விட்டுருக்காரு. அதை வச்சு நிறைய பேர் நல்லா பெருமையா பேசிட்டு இருக்கானுங்க. அது அதுக்கு பின்னாடி எவ்வளவு ஒரு அரசியல் இருக்கு அப்படிங்கறத நம்ம பேசலாம்னு இருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம களத்துல இருந்தே விவாதிப்போம் இதை பத்தி. ஒரு மூத்த அணின்னு சொல்ல முடியாது, மூத்த ஆமன்னு சொல்ல முடியாது. கூட்டுக்குள்ளேயே பல நாளா இருந்து ஆமையை என் கூடயே சேர்ந்து ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு திடீர்னு ஃபர்ஸ்ட் லுக் வந்தா மட்டும் திடீர்னு விஜய் அஜித் ஃபேன் அப்படின்னு சொல்ற டாக்கி மிச்சத்தை கேட்போம். எப்படி ப்ரோ, நல்லா இருந்துச்சா ப்ரோ ஃபர்ஸ்ட் லுக்லாம்? ஃபர்ஸ்ட் நான் ஒன்னு ஒத்துக்கிறேன். அது குட் பேட் அக்லின்னு இருந்துச்சுல்ல. நான் வேற ஏதோ படம் போஸ்ட் போல, வேற எவனோ எனக்கு நம்பிக்கையே இல்ல இதெல்லாம் படத்துக்கு போஸ்ட் விடுவான்னு சொல்லிட்டு. சரியா?
வேற ஏதோ படம் போஸ்ட் போல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறமா பார்த்தா என்னோட ஃப்ரெண்டு ஆமைங்கெல்லாம் வந்து ஒரே துள்ளி குதிச்சிட்டு இருக்குதுங்க இன்ஸ்டாகிராம்ல. ஏன் இவனெல்லாம் சம்பந்தமே இல்லாம குதிக்கிறானுங்க பார்த்தா, கடைசியில பார்த்தா இந்த போஸ்ட் குட் பேட் அக்லின்னு சொல்லிட்டு. அப்புறமா தான் உத்து பார்த்தா தெரியுது ஆதிக் தான் இதை எடுக்கிறான்னு சொல்லிட்டு. இல்ல என்னன்னு எடுத்து நக்கி பார்த்தேன், ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. அப்புறமா தான் சரி நானும் ஓகே குட் பேட் அக்லின்னு பேர் இருக்கு, நல்லாதான் இருக்க போகுது போல, சூப்பரா இருக்கும் அப்படின்னு ஒரு இதுல இருக்கேன், நம்பிக்கையில இருக்கேன். இது வரைக்கும் ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து நம்ம 2 பேருக்கும் ரிப்ளை பண்ணல. ஆனா இந்த படம் ரிப்ளை நல்லா இல்லன்னா கன்ஃபார்மா எனக்கு ரிப்ளை பண்ணிடுவான் அவன். ஆல்ரெடி கேட்டாங்களா ப்ரோ இந்த படத்துக்கு பிச் மீட்டிங் போடுவீங்களா ப்ரோ? படம் இன்னும் வரவே இல்லடா, ஒண்ணுமே வரலடா, போட்டோ கூட வரல. அதுக்குள்ளார போட்டு அதுக்குள்ள ஆதிக்கு வந்து ட்ரீம் ப்ராஜெக்ட், வாட் அ ப்ராஜெக்ட், அஜித் சார் வாட் அ டெடிகேஷன் அப்படிங்கிறானுங்க. இவன் ஒரு ஃபர்ஸ்ட் லுக்ல அதுவும் போட்டோஷாப்ல எடிட் பண்ணி விட்டதுக்கு அஜித் சார் வாட் அ டெடிகேஷன் அவர் ஃபேன்ஸ்க்காக போட்டோஷாப் மாதிரிலாம் இல்ல ப்ரோ, அது ஏதோ கேன்வால இருந்து அப்படியே அந்த டெம்ப்ளேட் எடுத்து யூஸ் பண்ணி எடிட் பண்ண மாதிரி இருக்கு. அனில்களா அமைதியா இருங்கடா. நீ கொஞ்ச நேரம் சைலண்டா. நாங்க வந்து எவ்வளவு ஒரு பின்னாடி இருக்கிற விஷயத்த பேசிட்டு இருக்கோம். நாங்க இவங்க வந்து என்ன சொல்றாங்க ட்விட்டர்ல, அஜித் சார் வந்து செம்ம, அவர் ஃபேன்ஸ்க்காக வந்து அப்டேட் எல்லாம் விட்டுருக்காரு அப்படிங்கிறாங்க. டேய் வருஷத்துல ஒரு அப்டேட் தாண்டா வந்திருக்கு, ஏன்டா அதை போய் பெருசா பேசிருக்கீங்க? நான் என்ன நினைச்சுக்கிட்டேன், இவன் ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கிறான்ல, இப்ப கூட டிமிக்கி கொடுத்துட்டு இருக்கிறானே விடாமுயற்சி. அதான் அது பேர் விடாமுயற்சி இல்ல, மறந்துட்டேன். நான் கூட இரு இது கேளு, நான் கூட விடாமுயற்சி அப்போ நான் வந்து எனக்கு என்னன்னா இப்ப விடாமுயற்சி டிராப் பண்ணிட்டான் போல. அப்ப அடுத்த வருஷம் தான் நம்மளுக்கு படமே. அது வேற ஆதிக் ரவிச்சந்திரன் பொங்கல்னு போட்டிருக்கான்ல. சரி அப்ப அடுத்த வருஷம் தான் படமே போல. இவன் படத்தையே டிராப் பண்ணிட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. ஆமா அவன் இல்ல, அவன் ஓடிடுவான்டா இந்த படத்துக்கு வரமாட்டான்டா. அவன் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிட்டு ஓடி போயிடுவான்டா அவன். ஆர்த்தர் ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு மாற்றம் எல்லாம் இதே மாதிரிதான் இருக்கானுங்க, தெரியுதா? இவன் விஷால் மட்டும் தான் கொஞ்சம் அந்த எக்ஸப்ஷன், ஓகேவா? மத்த எல்லாருமே வந்து அப்படிதான். நம்ம சிலம்பரசனை பத்தி நம்ம உள்ள பேசலாம். படத்துல எல்லாம் ஒரு கேமியோ எல்லாம் பண்ணிருக்காரு ஜில்லா அன்கட் வெர்ஷன்ல. என்னதான்டா சொல்ல வரேன்னு நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். நானும் தானே பார்த்தேன், நானும் அன்கட் வெர்ஷன் தான் பார்த்தேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். இல்ல அன்கட் வெர்ஷன்ல வராரு, நான் சொல்லுவேன். அது கடைசியா வந்து அவெஞ்சர்ஸ் அசம்பிள் அப்படின்னு சொல்லி விஜய் என்ன சொன்னோன்னே எல்லாம் வருவாங்க. அதெல்லாம் இது வரும், அதான் நம்ம பேசலாம். அன்கட் நம்மள யாருக்குமே தெரியாதுல்ல, நம்மளோட தான் பார்த்தது, அதனால புதுசா புளுத்திக்க வேண்டியதான் ஏதாவது. சரி, அது வந்து நம்ம உள்ள பேசலாம். நம்ம ஆனா ஏகே ஃபேன்ஸ் வந்து அலப்பற தாங்க முடியல. ஒரே ஒரு அப்டேட் கிடைச்சதுக்கே இவங்க இவ்வளவு ஆடுறாங்களே. ஆனா வந்து வாழ்க்கை ஃபுல்லா அப்டேட் கிடைச்சு இவங்க எல்லாம் வந்து கட்சிலாம் ஆரம்பிச்சுட்டா என்ன ஆவானுங்க? ஒரு மீம் ஒண்ணு பார்த்தேன்டா, செம்மையா இருந்தது. என்னது கட்சி ஆரம்பிச்சா படம் நடிக்க வேணாமா? கட்சி ஆரம்பிச்சு நோட்டீஸ் மட்டும் விட்டு படம் நடிக்க வேணாமா அப்படின்னு அஜித் சொல்ற மாதிரி ஒண்ணு போட்டாங்க. பட்ஜெட் பத்து டெம்ப்ளேட் போட்டு. ஓகே ஓகே, அது ரொம்ப நாளா இவன் வச்சுட்டு சுத்திட்டு இருந்தான், சித்தப்பா வேற வச்சுட்டு சுத்திட்டு இருந்தான். அதான் ஆமா ஆமா. ஆர்த்தர் இந்த அப்டேட்லாம் இல்லாம பாட்காஸ்ட்ல இருந்து ஒரு அப்டேட், 100K பிளேஸ் போயிடுச்சு பாட்காஸ்ட். அதே மாதிரி வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து வரவேற்பு ரொம்ப அதிகமா இருக்கு. எப்படின்னா ஒண்ணுமே இல்லாத எபிசோடுக்கெல்லாம் 50-60 ரிப்ளை போடுறானுங்க. ஆனா அது பின் மட்டும் தான் பண்ண முடியல, அது மாதிரி ரிப்ளை போடுறானுங்க. அது எல்லாமே நம்ம யாரோ ஒரு நண்பரை வந்து நேர்மாறா தாக்குறானுங்க. அதுக்கு வேற என்ன வேற சண்டை போறாங்க. டேய் டிபிபிடா, துண்டுபிடி பாட்காஸ்டா, டிடிபின்னு சொல்லி பேரை வச்சுட்டு அதுக்கும் பயிர் விட்டு கமெண்ட் போறாங்க. ஆர்த்தர் மோகன் மாஸ் ப்ரோ ஃபேஸ் ரிவீல் எப்ப ப்ரோ பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க. குஞ்சு கூட பண்ண மாட்டாங்க. சரியா இருங்க, முடிச்சிடுறேன். இது மாதிரி வந்து ரிப்ளை நிறைய வருது. நாங்க வந்து அந்த ரிப்ளைக்கு எல்லாமே வந்து நாங்களே ரிப்ளை பண்ணிக்கிறோம், சரியா? உங்களுக்கு ரிப்ளை பண்ணலனாலும் நாங்க அதை வந்து மதிக்கிறது இல்ல. சோ இங்க போறத போடுங்க, நாங்க பின் பண்றத பண்ண மாட்டோம். அது இங்க பாரு, நான் வந்து நினைச்சிட்டே இருக்கேன் ஆக்கிமிச்சு, என்னடா வியூஸ் போக மாட்டேது, பிளேஸ் போக மாட்டேது, 100K எப்படா வரும்னு நினைச்சிட்டே இருக்கேன். 96 இருந்துச்சு, திடீர்னு பார்த்தா 2 நாள்ல 100K வந்துருச்சு. 2 நாள்ல ஒரு மாதிரி அடிச்சு தாக்குறானுங்க பிளேஸ், எல்லா எபிசோடுக்கும் போடுறானுங்க போட்டு. பழைய எபிசோட் எல்லாம் போய் கேக்குறாங்க. சில சிம்ம எபிசோட் எல்லாம் கேட்டு நல்லா இருக்குன்னு வேற ஒருத்தன் கமெண்ட் பண்ணிருக்கான். எபிசோடு கேட்டு நான் திட்டலாம் வந்தேன் ப்ரோ, உங்களை பிடிச்சி வச்சு ப்ரோ அப்படிலாம் வேற கமெண்ட் பண்றாங்க. வந்து அந்த அளவு சிம்ம எபிசோட் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. சிலம்பரசன் டிஆர் எபிசோட்
எல்லாரும் ஆமா, 100K ஜெயிச்சதுக்கு ப்ரோ எல்லாம் ப்ரோ எல்லாரும் பேரையும் டேக் பண்ணிருக்கீங்க, சிம்பு பேர்லாம் டேக் பண்ணவே இல்லை அப்படின்னு அப்படிங்கிறாங்க. அவராலதான் ப்ரோ நீங்க வாழ்ந்துகிட்டே இருக்கீங்க, அது வேற சொல்றாங்க, அது வேற பயமுறுத்துறாங்க அப்பப்போ, உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்ததே சிம்பு தான்டா அப்படின்னு சொல்லி. வாழ்க்கை கொடுத்ததுன்னா எப்படி ப்ரோ? அப்படி கிடையாது, அவனே வாழ வெட்டியாதான் இருக்கான், அது வேற விஷயம். ஆர்த்தர் விடுங்க, ஆர்த்தர் அவரை பாடி ஷேம் பண்ணாதீங்க. பாடி சொல்லடா, இது லைஃப் லைஃப் ஷேம் பண்ணாதீங்க, லைஃப் ஷேமிங் பண்ணாதீங்க. நம்ம படத்துக்குள்ள இருப்போம். சரி படம் பேசலாம். சரி, இந்த படம் வந்து நீங்க பார்த்த அனுபவம் யாருக்கும் இருக்கா? நம்ம ஜிமோக்கு இருக்கோம், அவன் அனில் இருக்குது. சொல்லு, நீ சொல்லு. அதாவது ப்ரோ, இந்த படம் வந்து வந்தப்ப அண்ணன் வேற போலீஸ்ன்றப்ப எனக்கு, ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடி போலீஸ்ன்னு சொல்லி பார்த்தது வந்து எனக்கு தெரிஞ்சு போக்கிரிக்கு அப்புறம் போலீஸாவே நடிக்கலன்னு நினைக்கிறேன். கரெக்டா? அதுக்கு அடுத்து வந்து ஆமா கண்டினியூஸா வந்து அண்ணா நடிக்கல, அது வேற விஷயம். போலீஸாவும் நடிக்கல. சரியா? என்னன்னா நான் வந்து ஆமையெல்லாம் சண்டை கட்டிட்டு இருப்பேன். சூப்பர் ஹீரோவா கூட நடிச்சாரு, ஆனா வந்து போலீஸா தான் நடிக்கல. ஆமா, வேலாயுதம் நல்லா வந்திருக்க வேண்டிய படம் எல்லாம் பச்சை படம் கட்டின ஒரு ஆன்டியால அப்படி ஆயிருச்சு ப்ரோ. விடுங்க ப்ரோ. எனக்கு அது நிறைய அண்டர் ரேட்டட் படம்லாம் இருக்கு. எனக்கு வந்து அண்டர் ரேட்டட்னு சொல்ல முடியாது, எனக்கு பிடிச்சி ஃபிளாப் ஆன படம்லாம் இருக்கு. அது மாதிரி இந்த வேலாயுதம் ஓரளவு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்கும். அது செகண்ட் ஹாஃப்ல ஒரு மாதிரி இருக்கும், ஆனா கொஞ்சம் கொஞ்சம் அது பிடிக்கும் அந்த படம். அதுவும் இல்லாம எனக்கு தலைவா படம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனா அது படம் வந்து ஓடவே இல்லை, எவனுமே வந்து மதிக்கவே இல்லை நம்ம அண்ணாவை. ஆனா அந்த அது வந்து ப்ரோ சொல்லு. சண்டே 2 பேரும் ஷார்ட் போட்டீங்க, அது போதும், படத்துக்குள்ள போங்க. ப்ரோ டுக் இட் சீரியஸ்லி அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஆளு வந்து இப்ப கட்சிலாம் ஆரம்பிச்சிருக்காரு தலைவா படத்தை சீரியஸா எடுத்துக்கிட்டு. சரி சொல்லு, நீ கண்டினியூ பண்ணு. அதான் என்னன்னா, இந்த மாதிரி வந்து ஆமையிட வந்து அப்ப சண்டை கட்டிட்டு வேற இருப்பேன். இந்த மாதிரி உங்கால் பத்தியா இது என்ன இத்தனை படம் போலீஸா நடிச்சிருக்கு. இதுல அஜித் வேற அப்பெல்லாம் வந்து காப்பு டான் 2 தான் அவன் பண்ணுவான். அவனுக்கு அவ்வளவுதான் வரும், அதே நினைச்சிட்டு இருப்பான். ஆமா, இது 2 தான் அவன் பண்ணிட்டு வேற இருப்பான். வேற அந்த பிரச்சனை வேற இருக்கு. சரியா? இதனால வந்து என்னால வந்து மூஞ்சி கொடுத்து பேச முடியாம சுத்திட்டு இருந்த டைம்ல வந்து அப்பதான் அண்ணன் வந்து ஜில்லால வந்து இந்த மாதிரி நடிக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சவன எனக்குலாம் ஒரே குஷி. எங்க அப்பா கிட்ட வந்து நான் இது பண்றேன், நான் போயே ஆவேன், எனக்கு இந்த படத்தை கூட்டு போயே ஆகும். நான் அப்ப சின்ன பையன் பெட்ரோல் வச்சிருந்தீங்களா ப்ரோ? ஆமா, சின்ன பையன் தான். அது உங்க இனத்தோடதுடா, எங்க ஆமா, நாங்க தந்தைக்கு மதிப்பு கொடுப்போம். இந்த படம் எப்படி இருக்கு பார்த்தல, இன்னும் எங்க அப்பா ஒன்னேன்றா இதை மறந்துடுவேன். நான் வந்து ஜில்லா படம் வரப்போ வந்து எனக்கு பெருசா தெரியல, ஆனா வீரம் ரிலீஸ் ஆகுது. வீரம் தானே ரிலீஸ் ஆச்சு கூட. அந்த கருமம் 2 கருமத்தையும் நான் ஒரே நாள்ல பார்த்தேன். ஆல்ரெடி ஏதோ ஒரு பாட்காஸ்ட் சொல்லியிருப்பேன், ஆனா எது ஃபர்ஸ்ட் பார்த்தா ஞாபகம் இல்ல. வீரம் ஐயோ, இல்ல ரெண்டுமே நல்லாதான் போச்சு, ஆனா வீரம் கொஞ்சம் அதிகமா வீரம் நல்லாவே ஓடுச்சு. ஆமா, எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த படம் ரெண்டுமே பாக்குறப்போ தியேட்டர்ல நல்லா சண்டை. அதுவும் இல்லாம இந்த படம் எனக்கு எப்படின்னு தெரியாது, கதைலாம் ஒண்ணுமே தெரியாது. ட்ரெய்லர், அதாவது இது போலீஸ்ன்னு நீ சொன்னல, அதெல்லாம் எனக்கு படத்துக்கு போய் தான் விஜய் போலீஸ்னே தெரியும். எனக்கு அதுவே தெரியல. இல்ல, நீ படத்துக்கு போய் தான் எனக்கு விஜய் படம்னே தெரியும்னு சொல்லியிருந்தேன்னா அதையுமே நான் நம்பி இருப்பேன். அது பாடுறா, இங்க ஃபர்ஸ்ட் படத்துக்கு போறேன், உள்ள போயிட்டு திடீர்னு செகண்ட் ஹாஃப் மேல என்ன போலீஸ் ஸ்டேஷன் போட்டு வராங்க. எனக்குலாம் செம சாக்கு போட்டு இது என்னது என் கேம்ல வந்து தோர் வந்து தார் ஹேமர் வந்து கேப்டன் அமெரிக்கா தூக்குன மாதிரி எனக்கு ஒரே குஷி. என்னடா போலீஸ் அண்ணா மாசரா, ஐயோ யுத்தமே அப்படிலாம் மியூசிக் எல்லாம் உள்ள ஓடிட்டு இருக்கு. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கும்போது நான் செம சாக்கா இருக்கும்போது பேண்ட்டுக்குள்ள கை வச்சிருப்பேன். ஆமா, இவன் ஒருத்தண்டா, இவனுக்கு படம் வந்து ஒரு படமும் வரல, அப்டேட் வரணும், பைத்தியம் ஆயிட்டான்டா. சொல்லு இந்த கதையை நான் ஃபுல்லா கண்டினியூ பண்றேன். உள்ள ஏகே அட்டாக் இருக்கு, அது அவனுக்கு அட்டாக் போறோம்னு வச்சுக்கோ. இந்த மாதிரிதான் வந்து போயிட்டோம் படத்துக்கு வந்து போனப்ப இதே மாதிரிதான். நான் வந்து போனது வந்து திருச்சியில வந்து வெங்கடேஸ்வரா தேட்டர் நினைக்கிறேன். தேட்டர் நேம் கரெக்டா ஞாபகம் வரல. அது தேட்டர் எப்படின்னா ரெண்டு ஸ்கிரீனு. ஒரு ஸ்கிரீன்ல வந்து வீரம், இன்னொரு ஸ்கிரீன்ல வந்து ஜில்லாவும் போகுது. அதுலதான் இது மாதிரி என்ன பண்ணிட்டானுங்க, அப்ப சண்டை நடந்து ஸ்கிரீனை கழிச்சிட்டானுங்க அன்னைக்கு. அதுதான் வந்து நான் என்னோட அனுபவமே. ஆனா படம் பார்த்துட்டு நான் ஃபுல் குஷி. படம் பார்த்துட்டு அண்ணா ஆமா அனிலாம ஃபைட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தானுங்க. லிட்டரலா அது நடந்துட்டு இருந்தது. அன்னைக்குதான் நான் வந்து அந்த மாதிரி ஒரு ஃபைட்டை வந்து நான் நேர்ல பாக்குறேன். ஏன்னா நான் அந்த டைம்ல வந்து அப்பெல்லாம் மட்டும் இந்த ஆடிக்கிட்டே இப்பயே ஒழுங்கா வளரல, அப்பயே தாடி மட்டும் ஒழுங்கா வளர்ந்துருந்துச்சுன்னு வச்சுக்கேன்.
அண்ணனை மாதிரி தான் வச்சுட்டு சுத்திட்டு இருப்பேன் அந்த ஹேர் ஸ்டைல் எல்லாம் வச்சுக்கிட்டு. அதெல்லாம் உள்ள மேனரிசம் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும் தெரியுமா? ஆமா. அண்ணா மேக் மீ ஹார்டர் அப்படின்னு கத்திட்டு தப்பு நாங்க தான் பண்ணணும், தப்பு நடக்கணும், அத நாங்க மட்டும் தான் பண்ணணும் அப்படிங்கிற அந்த அந்த மேனரிசம் எல்லாம் யாரு? ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுறாருங்க படம் ஃபுல்லாவே. அது அவனை பேச சொல்லிருக்காங்களா அப்படி? சரி சரி, நாங்க தான் ரவுடிசமானாலும் சரி இருந்தாலும் சரி நாங்கதான் அப்படின்னா படத்துல ஒரு சலிப்பா ஒரு ஆட்டிடியூட் காட்டுவாங்கல்ல. இல்ல 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 பீஸ்ட் படத்துல அந்த சலிப்பா இருந்தது கூட ஓரளவுக்கு பாக்குறதுக்கு வந்து அது எப்படி பீஸ்ட்ல வந்து கூலா இருக்கும், ஒரு மாதிரி ஆள் எல்லா இடத்துலயுமே சில்லாவே இருப்பாரு. புரியுதா? ஐ டோன்ட் கிவ் a fuck இந்த மாதிரி இருப்பாரு எப்பயுமே. இந்த பக்கம் அந்த பக்கம் சுட்டுக்கிட்டு இருப்பானுங்க, அசால்ட்டா ஜாலியா இருப்பாரு. மோகன்லால் சொல்லுவான், என்ன சொல்லுவான், ஏதோ ஏதோ ரவுடி பசங்க செத்துட்டானுங்க அப்படி சொல்ல மாட்டான் அவன். அதாவது என்னன்னா ஆக்சிடென்ட் ரோட்ல செத்துட்டானுங்க அதே மாதிரி பேசுவான் படம் ஃபுல்லா. இல்ல இல்ல அதை விட அடுத்தது இந்த படம் ஃபுல்லா மோகன்லால் வந்து ஒரு டைலாக கூட புண்டாமாவும் ஸ்ட்ரெயிட்டாவே பேச மாட்டான். சக்தி இருக்கணும், சிவம் இருக்கணும், டேய் ஸ்ட்ரெயிட்டா சொல்லிட்டு போயாடா, டேய் நீ என்னடா சொல்ல வர அப்படிதான் இருக்கும். எனக்கெல்லாம் வந்து ஏன்டா எழுந்தன்ற அளவுக்கு என்ன இன்னைக்கு ஆர்த்தர் யோசிக்க வச்சுட்டான். வாங்க ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து போவோம். நான் சொல்லிடுறேன், நான் ஒரு விஷயம் பேசிட்டு இருந்தேன் விட்டேன். சரி போலீஸ்னே எனக்கு ஒரே டவுட்டா இருந்துச்சு. எனக்கு பக்கத்துல இருக்கவங்க சொன்னான், ஏய் அண்ணா வந்து போலீஸ்ரா பாடுறான்னு நம்பவே இல்லை. அதுல வேற படத்துல வேற அப்பா ஆயிடுறேன் நான் போலீஸா ஆக முடியாது அந்த மாதிரியே பேசிட்டு இருப்பான் படம் ஃபுல்லா. டவுட்டா இருந்துச்சு போலீஸ் ஆகலாம் என்னன்னு சொல்லிட்டு. அது டவுட்டா தானே, கண்டிப்பா ஆக மாட்டான் போலீஸ்லாம் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்ப தெரியல, படம்லாம் என்ன பெருசா பாத்துருக்கோமோ என்ன. அப்படி இருக்கப்போ நார்மலா விட்டேன். திடீர்னு அந்த சீன்ல ஒரு அம்மா வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டு அடிப்பாங்க, உள்ள இருந்து போலீஸா வருவாள தூபா தூபா அது வருவாரு. யாருன்னு தெரியுமா? யாரு? விஜய் அண்ணா வந்து இருக்கு நடிச்ச பாதி படத்துல அந்த அம்மாவை தான் காப்பாத்துவாரு. ஆமாண்டா, ஐயோ புரியுது தெரியுது யாருன்னு இப்பதான் ஞாபகம் வருது சில இது. சரி அந்த அம்மா வந்து காப்பாத்தணும்னு எனக்குலாம் செம்ம ஹாப்பி, ஐயோ வேற லெவல் போகாருனா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் படம்லாம் நல்லா இருக்கு, எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. நான் பாதிக்கு மேல தூங்கிட்டேன், அது வேற விஷயம். நான் பாதிக்கு மேல தூங்கி எழுந்துச்சு கடைசி சீன் எல்லாம் பாக்குறேன், ஃபைட் இவங்க 2 பேரும் மோகன்லால் இவங்க சேர்ந்துட்டு அடிக்கிறாங்க. நீ எழுந்து பாக்குறியா? நிறுத்த முடியாது, மாறணும் மாத்துவேன் அப்படிங்கிறா. அந்த மாதிரிலாம் நான் அந்த கடைசி சீன் எல்லாம் ஏன்ச்சேன், அந்த மகத்தெல்லாம் காமெடி பண்ணிட்டு இருப்போம்ல, அதெல்லாம் அதுக்கப்புறமா வந்து மகத்தை உள்ள போட்டு அப்புறமா அடிச்சுக்கோ அப்படியே இறக்கி அடிப்போம். அந்த அதெல்லாம் நடக்குதா. அப்புறம் வந்து எனக்கு என்னடா அது படம் எங்கேயோ போயிட்டு இருக்கு, சரி பரவாயில்ல விஜய் என்ன மாசா இருக்கிறாரு அதை மட்டும் பாப்போம்னு சொல்லி பார்த்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா டிவியில போடுற போது அந்த படத்தை ஃபுல்லாவே பார்த்தேன், நான் தியேட்டர்ல போய் பார்க்கல. அடுத்த சீன் அடுத்த இந்த ஷோ முடிஞ்சுட்டு வீரம் போறோம் நாங்க. வீரம் போயிட்டு படத்துல உட்காடுறோம். எனக்கு படம் வந்து செம்ம காமெடி. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து இந்த சந்தானம் காமெடி எல்லாம் நல்லா இருந்துச்சு, உண்மையாவே எனக்கு படத்தை சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. அது அப்ப நான் நல்லா வயிறு குழுங்க சிரிச்சேன்டா. அது இப்ப எப்படி இருந்தாலும் சரி, இப்ப மொக்கையா இருக்கோ பாடி ஷேமிங் என்னமோ ஒண்ணு, அப்ப நான் நல்லா சிரிச்சேன். அந்த காமெடிஸ்ல நிறைய காமெடி நல்லாவே சிரிச்சேன். அந்த படத்துல வந்து இன்னுமே சில சீன்ஸ் நல்லாதான் ஒர்க் ஆகும். அது நல்லாவே இருந்துச்சு. படமே ஓரளவு கம்ப்ளீட்டா நல்லாதான் இருக்கும். அந்த எனக்கு அப்பெல்லாம் வந்து நாங்க கிளாஸ்ல வார் போயிட்டு இருக்கோம், இது மாதிரி ஏகேவா விஜய் அண்ணாவா அப்படிங்கிற வாரெல்லாம் போயிட்டு இருக்கோம். அந்த டைம்ல எல்லாம் அதனால கடைசி இதுல என்னது இன்டர்வெல்ல வந்து ஏகே டைலாக் சொல்லுவாரு, இதுதான் நாங்க அப்படின்னு சொல்லி டைலாக் சொல்லுவாரா. அதெல்லாம் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு டக்குன்னு. நான் எனக்கு அப்படியே வயிறு ஒரு மாதிரி அந்த காமெடி கண்டினியூ பண்றாங்க போல, சந்தான காமெடி மாதிரி அஜித் காமெடி பண்றாரு போல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நீ சிரிக்கிறியா இந்த படத்துல? அது என்ன நான் சிரித்தால் படத்துல பின்னாடி ஒருத்தன் தலை அப்படின்னு சொல்லி மண்டல இது போட்டிருப்பான் தெரியுமா? அந்த மாதிரி ஒருத்தன் திரும்பி நிக்கிறான் அவனை பார்த்து. சீரியஸாவே சிரிக்கிற மாதிரி சிரிப்பு வருது. நான் அமைதியா உட்காந்து என் பக்கத்துல என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வேற திட்டிருக்கான், ஏதாவது அடிக்க போறாங்கடா அமைதியாடுறா, ஆல்ரெடி இங்க வெளியே கேட் எல்லாம் உடச்சிட்டாங்கடா, நம்மளே அடிக்க போறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் அமைதியா இருக்கேன்.
ஆனா அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஹாஃப்ல அந்த சேவிங் பண்ணிட்டு வந்தா தமன்னா ஒரு டைலாக் சொல்லுவாரு, நீங்க சேவிங் கூட ஹேண்ட்ஸமா தான் இருக்கீங்கன்னு நான் போறேன். எனக்கு அது வயசான ஆள் மாதிரி இருக்கும்ல. நான் அப்படியே சிரிச்சிட்டேன்டா, சத்தமா சிரிச்சிட்டேன்டா. தியேட்டர்ல உட்கார்ந்துருந்தவன் சிரிச்சோன்னா பக்கத்துல இருக்கவங்க முறைக்கிறானுங்க என்ன. எனக்கு அப்படியே திக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. இதேதான் விசுவாசம் படத்துல வந்து அஜித் கடைசி சீன்ல இந்த அழுவான்ல, அதுல சிரிச்சிட்டேன். என் ஜாமி அதெல்லாம் அழுகுறப்ப சிரிச்சிட்டேன். அது மாதிரி 2 தடவை நான் வந்து மறக்கவே மாட்டேன். அந்த ஏகே ஃபேன்ஸ்ல வந்து உயிர் தப்பிச்சு வந்த தருணங்கள் அதெல்லாம். அந்த பயம் இருக்கட்டும். தான் பக்கத்துல முறைச்சவனா இருப்பான். வேற ஏய், கதை. அது எதுக்காக தெரியுமா? சரி நார்மலா இருந்தாலும் பரவாயில்ல. எங்க அப்பனே கொளுத்துவானுங்கடா. நம்ம கூட தியேட்டர்ல வந்தவங்க தான்டா நம்மள என்னென்ன பண்ணுவானுங்க. ஆமா. அது அந்த பயம் ஒண்ணு. சரி 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 அதுதான் வந்து இங்க இந்த correct. படம் பார்த்த அனுபவம். இந்த படம் 2மே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஜில்லாவும் பிடிச்சிருந்துச்சு, வீரமும் பிடிச்சிருந்துச்சு. ஆமா. எக்ஸெப்ட் அந்த இது என்னது ஹேண்ட்ஸமா இருக்கீங்க ப்ரோ அந்த காமெடிஸ் தவிர. இரு நான் ஜில்லா படத்துல எனக்கு எந்தெந்த காமெடி எல்லாம் பிடிக்கலன்னு ஒண்ணா சொல்றேன் இரு. சரி ஓகே. இல்ல அவன் வந்து நான் சொல்லிட்டேனேன்னு சொல்லிட்டு வந்து இது ஆமா, பண்றதுக்காக இப்ப சொன்னான். சொல்லணுமே சொல்லி அதான் இதெல்லாம் வந்து ரொம்ப இல்ல over bro. இல்ல இல்ல இல்லனாலும் ஜில்லா படத்துல எந்த காமெடியுமே நல்லா இல்ல ப்ரோ. அத ஒத்துக்குங்க. நான் சொல்றேன் ஆ, உன் பாலிய நண்பன் கோபால் லெமனே கோபால். கோபால் அந்த காமெடி நல்லா இருந்துச்சு. இரு அதுக்கப்புறம் வந்து சார் இப்பயாவது நான் வந்து காக்கி ட்ரெஸ் போட்டுக்குவா சார், அதெல்லாம் நல்லாவா இருந்துச்சு. டேய் சரிடா இதெல்லாம் அது பழைய கமர்ஷியல்ரா. இது வந்து அதாவது தமிழ் ஆ, வெர்ஷன் குண்டூர்காரன்டா அது. தமிழ் ஆமா. வெர்ஷன் சரி சரி குண்டூர்காரன். அப்படி குண்டூர்காரன் ஒத்துக்கோ. கேவலமானவன் கேவலமானவன் சீமான், நீ எல்லாம் இப்படி பேசக்கூடாது. படத்துக்குள்ள போ. சரி அதுதான் படத்துல வந்து ஃபர்ஸ்ட் சீன் அப்படியே ஆரம்பிடா உனே. யார்ரா ஃபர்ஸ்ட் சீனே இருங்க நான் ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் சீனே வந்து ஒரு பயங்கரமான கார் சேஸ்ங்க. டிரைவ் ஆமா. படத்துல வர மாதிரி ஒரு கார் சேஸ். சரியா? ஒரு 2 கார் வருது. ஒருத்தவனுக்கு வந்து ஹிட்மேன் மாதிரி ட்ராப் செட் பண்றாங்க. ஆமா சரியா? ட்ராப் செட் பண்ணி அந்த காரை கவுத்துடுறாங்க. பின்னாடியே மோகன்லால் வராரு. ஒண்ணு விட்டுடா ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து எங்க அண்ணா வந்து இளைய தளபதி விஜயா இருந்தப்ப அது. ஓகேவா? ஆமா, அதுல இளைய தளபதி விஜயா இருப்பாரு. அதுக்கப்புறமா அந்த சரி. சூப்பர் குட்ஸ் ஃபிலிம் இருக்குல்ல, அதான் சூப்பர் குட்ஸ் ஃபிலிம் தான் வந்து அவங்க ப்ரொடக்ஷன். அந்த ப்ரொடக்ஷனோட லோகோ வச்சு ஆரம்பிச்சிருப்பானுங்க. டேய் அந்த நிலாவை அதே மாதிரி காட்டுற மாதிரி காமிச்சு அந்த இதெல்லாம் காட்டுவானுங்க. இது ட்ராப் எல்லாம் வச்சு நம்ம ஜிடிஏல 4 ஸ்டார் வாங்கிட்டோம்னா நமக்கு இந்த ட்ராப் எல்லாம் போடுவாங்கல்ல, அதெல்லாம் போட்டு இரு காலி பண்ணி ஒருத்தனை வெட்டுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றேன் பாரு. கம்ப்ளீட் ஸ்டார் மோகன்லால்னு இருக்கும். அதுக்கு உண்மைதான் அவர் மோகன்லால் அந்த ஆக்டிங் எல்லாம் குறை சொல்ல முடியாது. இந்த படத்துல வேணா எப்படி வேணா குறை சொல்லிக்கலாம். ஆனா அவர் உண்மையாவே நல்ல ஆக்டர் தான். அப்ப நம்மளால ஒரு அவர் வராரு. வந்துட்டு அந்த இடத்துல ஃப்ரீஸ் ஃப்ரேம் பண்ணி நம்ம சிம்புக்கு வந்தா ராஜாவதாரம்ல போடுவாங்கல்ல, பிரபுன்னு சொல்லி ஃப்ரீஸ் பண்ணி போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இதுல வந்து கிராபிக்ஸ்ல வந்து நம்ம இதெல்லாம் காட்டுறாங்க. அதுக்கப்புறமா வந்து கார் சேஸ், பயங்கரமான கார் சேஸ். அங்க வந்து எப்பவும் போல நம்ம ஜாவா பழனி தான் எல்லா படத்துலயும் அடி வாங்கி சாவணும். ஃபர்ஸ்ட் சாவணும் அவர் தான் ஏன் இப்படி சீன் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிற? சரி சொல்லுங்க. சீன் பை சீனா சொல்லுவேன். இது அன்கட் வெர்ஷன், நீ வந்து நார்மல் வெர்ஷன் பாத்தியா என்னன்னு தெரியல. ஓ சரி சரி ஏமாத்து. சொல்லு. இது மாதிரி வந்து அந்த ஒரு தாத்தாவை வந்து சாவடிக்கிறாரு மோகன்லால். அந்த தாத்தாவே எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷம் கழிச்சு செத்து இருப்பான் இல்லாம. அவனை வேற சாவடிக்கிறது. ஸ்டாப் பண்ணு. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல அஜித் ரெஃபரன்ஸ் வருதுன்னு, அதுதான் தாத்தா. சிக்கத்தை குடுக்கிறாரு. அந்த பயலுக்கு எனக்கு இந்த சம்பந்தம் இல்ல. அந்த சம்பந்தம் இல்ல. அவரு ஆமா அவருதான். சரியா? அவரு வந்து கொன்னுறாரா மோகன்லால். கொல்ல மாட்டாரு. நீயே வந்து செத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை தூக்கி போட்டாரு. அவரும் கழுத்து அறுத்துட்டு செத்துறாரு. அடுத்து என்னன்னா வந்து ஒரு சின்ன கூதி எனக்கு வந்து இன்ட்ரோ. அது வந்து கிரிஞ்சிலையும் கிரிஞ்சு, மகா கிரிஞ்சு. அவர் வந்து பெரிய அதான்டா எபிலிட்டிஸ் எல்லாம் காட்டுவாங்க. அவரோட எபிலிட்டிஸ் எல்லாம் என்னென்ன எபிலிட்டிஸ் இருக்கு. அவர் வந்து ஷார்ப் ஷூட்டர் அப்படிங்கிற எபிலிட்டி தான். நம்ம கிரீன் ஏரோ பாத்தீங்கன்னா தெரியும். கிரீன் ஏரோ பாத்தீங்கன்னா தெரியும். அதுக்கு வந்து சொல்லுவாங்க கிரீன் ஏரோ வந்து சொல்லுவாங்க. அது மாதிரி பிளாஷ்லயும் ஃபாஸ்டஸ்ட் மேன் அலைவ் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து இவருக்கு இன்ட்ரோ எல்லாம் கொடுக்குறாங்க. அவர் வந்து இந்த என்னது பெட்டு கட்டி எல்லாரையும் கல்லெடுத்து தூக்கி போற விளையாண்டு இருக்காரு நம்ம ஆளு. அதுதான் பாத்தீங்கன்னா நம்ம இளைய தளபதி விஜய். ஓகேவா? ஆமா. the intro nobody asked for. சரியா? we asked for. எங்களுக்கு தேவைடா, உனக்கு இல்லனா போ. அந்த பையனுக்குலாம் கத்துனாங்கடா. ஆமாமா நீ பாத்து நீ தான் கத்திருப்ப. சரியா? கத்துனாங்கடான்னு சொல்லி எல்லாரையும் சேர்க்காத, நீ தான் கத்திருப்ப. சரி ஓகே. நானும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க கத்தாம இருப்போம்.
அது வந்து ஃபர்ஸ்டே தெரியும்டா. அது முக பாவனை எல்லாம் வந்து அதே மாதிரி அண்ணா மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இதுல ஆமா இந்த என்னது நடிக்க நம்ம தெரியாம அண்ணா முகத்தை வச்சிருப்பான் அதானே. நாளைய தீர்ப்பு படத்துல எல்லாம் வந்து அப்படிதான் இருக்கும். நாளைய தீர்ப்பு தான் இல்ல இருக்கும். இல்ல அண்ணா எப்படி ஆய் வந்த மாதிரி ஒரு முகத்துல ஒரு பாவனையை கொடுப்பாரோ அம்மா அதே இல்ல, மாதிரி இல்ல, ஏதோ அந்த ரியாக்ஷன்லாம் அம்மா சாப்பிட்டா 6 மாசம் வச்சிருந்தப்ப நீ மூஞ்சி எங்க போச்சு உங்க மூஞ்சி? இதோ அதுதான் பாரு ஆய் வர குழந்தை மாதிரியே இருக்கும் மூஞ்சி வந்து பார்த்தனா. அது ஐகானிக் பாத்துக்கோ. ஜீமோ. அது ஐகானிக் ஒண்ணும் இல்ல. அசோக் ட்ரீட் அப்படின்னு அவன் அம்மா சாப்பிட்டு 6 நாள் ஆச்சு. லிசனர்ஸ் இப்பயே பாத்துக்கோங்க. ரெண்டு மொரட்டு அணில்கள் சேர்ந்து ஒரு அப்பாவி ஆமையை போட்டு இப்படி ஒரு ரெக்கார்டிங்னு கூட்டு புள்ளி பண்ணுதுங்க பாத்துக்கோங்க. இது வந்து அதாவது என்ன கேட்பானு கண்டிப்பா இந்த விஷயத்தை கேட்டுருவானுங்க. 2 விஷயம் வந்து இந்த எபிசோடு வரும்போது வரும். ஒண்ணு துண்டுபிடி பாட்காஸ்ட் எக்ஸ் மூவி ரோஸ்ட் பாட்காஸ்ட் டிக் அப்படின்னு வரும். அது ஒண்ணு கண்டிப்பா வரும். இன்னொன்னு வந்து என்னடா ஜில்லா ரோஸ்ட்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம பேசுறீங்க. இது சம்பந்தமே இல்லாம பேசுறதுக்கு தான் ஜில்லா ரோஸ்ட்னு சொல்லி உட்கார்ந்து ஸ்கேம். அதாவது நாங்க வந்து ஃபுல்லா எபிசோடு போடுறோம். ஜாலியா கொஞ்சம் பேசுறதுக்கு எபிசோட் ரொம்ப நாளைக்கு போட்டு அதுக்காக ஒரு மைண்ட ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க இத வச்சு. அதான் சொல்ல முடியும். அடுத்து வந்து ஒரு அரசியல் எபிசோட் வரப்போகுது. என்ன அப்படின்னா சும்மா சொல்றேன்டா. அப்படிதான் ஏமாத்த சொல்லுவோம். அப்படிதான் சொல்லுவோம். அப்படிதான் சும்மா சொல்ல வேணாம் ஆர்த்தர். அடுத்து ஆமா நம்ம அடுத்த சஸ்பென்ஸ் அது. ஓகே சரி நீ கதையை சொல்லு. கடைசியில என்ன ஆகுதுன்னா வந்து இது மாதிரி அவங்க நம்ம ஜில்லாவோட அப்பா இருங்கனுங்க. இந்த படத்தோட டைட்டிலுக்கே நான் வரணும்னு நினைச்சேன். ஜில்லான்னு ஏன் ஒருத்தர் இந்த படத்துல படம் பேர் வந்துச்சு? அதுக்கு இது சொல்லிருப்பாரு. நான் சொல்றேன் அதெல்லாம் டைலாக்ல நாங்க வந்து ஈஸ்டர் எக்கா வச்சிருக்கோம். ப்ளீஸ் இல்ல நீ சொல்லு நீ இப்பயே சொல்லு. நான் ஒருத்தனை அடிச்சுன்னா அவன் இந்த ஜில்லாலே இருக்க மாட்டான். அதனாலதான் பசங்க எனக்கு பாசமா வச்ச பேரு ஜில்லா. அதான் வந்து மீனிங். ஓகேவா? இல்ல இந்த படத்துக்கு பெல்லான்னு பேர் வச்சுட்டா கூட நான் ஒருத்தவன் அடிச்சேன்னா அவனோட பெல்லா அவன்கிட்டே இருக்காது. அதனாலதான் என் பேரு பெல்லா அப்படின்னு கூட வச்சிருக்கலாம். பெல்லா எப்படிடா அதெல்லாம் யாரா பேர் வைப்பா அந்த மாதிரி பேரரசான டைரக்டர். Who the fuck's names his film as ஜில்லா சொல்லு. அது வந்து ஜில்லாலாம் நல்லா தான் இருக்கு. அந்த ஃபாண்ட் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஃபாண்ட்ல எல்லாம் என் பேரை ஒரிஜினல் பேரை எழுதி நான் இருங்க ப்ரோ. இது வலிமைன்னு வச்சீங்க. அது படத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்ல விடாமுயற்சி? அவர் வந்து வலிமையோட இருப்பாரு அந்த படம் ஃபுல்லா. ஜீமோ நீ தப்பா சொல்லிட்ட. விடாமுயற்சிக்கு வந்து இருக்கு. விடாமுயற்சி வந்து மகிழ் திருமணி எவ்வளவு விடாமுயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு படத்தை எடுத்திருக்கான். அதான் படம். இட் இஸ் ரெலவென்ட்ங்க. சரியா? ஜில்லா இஸ் நாட் ரெலவென்ட். ஒரு டைலாக் கூட வச்சு அவங்கள கேவலப்படுத்துறது கூட தெரியாம பாரு. அதுக்கும் அது ரெலவென்ட்ன்றான் பாரு. சரி விடு. தற்கொலை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நான் இது 2 பேர்ல 3 பேர் எனக்கு போட்டோ அமிச்சானுங்க. என்ன தெரியுமா? நான் போன எபிசோட்ல வந்து இந்த பெசன் நகர்ல ஆமை விக்குதுன்னு சொன்னால அதை வாங்கிட்டு 3 பேர் போட்டோ அமிச்சாங்க. அஜித் போட்டோவே ஆமை போட்டோவே எடுத்து நீங்க சொன்னது ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. இவனுக்கு இல்ல இவன் டாக்குமெண்ட்ரிக்கு வேணும்னு சொல்லிட்டு இருந்தான்ல, ஆமா வேணும்னு சொல்லிட்டு இருந்தான்ல, வாங்கி கொடுத்து அதே வாங்கி கொடுக்கறானான்னு பாப்பான் ஆர்த்தர். சரி ஓகே 100k ட்ரீட் கூட்டு போய் PS4 எல்லாம் வாங்கி கொடுத்திருக்கான். அது ஏகாசுல வாங்கி கொடுத்தாரு ப்ரோ. சரி படத்துக்கு போங்கடா. அதுக்குன்னு தம்பி அன்வான்டா பேசதான்பா சொன்னேன். அதுக்குன்னு அன்வான்டா மட்டும் பேசலப்பா. ஆமாப்பா. ஓகே ஓகே. சின்ன விஜய் இப்ப என்னன்னா இந்த மாதிரி வந்து அண்ணா வந்து என்ன பண்றாருன்னா அவங்க அப்பாட்ட வந்து சைக்கிள் வேணும்னு கேக்குறாரு. சைக்கிள் வேணும்னு கேட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்கும் போது அவங்க அப்பா இருந்து இருல ஐயா கூப்பிடுறாரு, வா போயிட்டு வந்துடும், நான் போயிட்டு வந்துடுறேன், வந்தக்கப்புறம் வாங்கி தரேன் அப்படின்னோடனே அண்ணா வந்து ஒரு புளுத்தி குழந்தைய அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இல்ல எனக்கு சைக்கிள் வேணும் அப்படின்னு சொன்னோடனேவும் அவங்க அப்பா வந்து கண்டுக்காம டைரக்டா வண்டியில ஏறலான்னு போவாரு, அவரோட கார்ல ஏறலான்னு போவாரு. அப்ப பார்த்து அண்ணன் வந்து தெளிவா வந்து என்ன பண்ணுவாரு, பின்னாடி போய் உட்காந்துக்குவாரு. டிக்கில போய் உட்காந்து மறைஞ்சுக்காரு. இப்ப இங்க இருந்து என்னன்னா ஐயா யாருன்னா சிவன் நம்ம மோகன்லால். ஓகேவா? மோகன்லால் வீட்டுக்கு போறாங்க. மோகன்லால் வீட்டுக்கு போய் பார்த்தோம்னா அங்க அங்க பார்த்தோம்னா நம்ம மோகன்லாலோட ஒய்ஃபுக்கு வந்து இது இருக்கும், டெலிவரி பெயின் வந்திருக்கும். அதனால வந்து வேகமா போயிட்டு இருப்பாங்க. அப்ப பார்த்தோம்னா இவனுங்களுக்கு ஆகாதவங்க போட்டு தள்ளுறதுக்காக வருவானுங்க. போட்டு தள்ளுறக்கா இதுல இருந்து அவனை காப்பாத்தி எப்படி வரான்ற மாதிரி ஒரு மாதிரி போகும்போது விஜய் அண்ணாவோட அப்பாவை வந்து போட்டு தள்ளிடுவாங்க. உண்மையான அப்பாவை வந்து போட்டு தள்ளிடுவானுங்க. போட்டு தள்ளனால நம்ம மோகன்லால் வந்து இவனை வந்து ஒரு கைக்கூலியா அடியாளா வந்து வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க கூட. ஓகேவா? போனா கரெக்ட்.
ஓகேவா? அடியாளா சின்ன வளர்க்குறான். வயசுல இருந்து ம், டியூன் பண்ணி இவன் வந்து போலீஸே பிடிக்காது, ம். இவனுக்கு போலீஸ் தான் கொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸே பிடிக்காது சின்ன வயசுல இருந்து. அதனால ஆமா. வந்து சின்ன வயசுல இருந்து வளர்க்க ஆரம்பிச்சுனா இவன் பிரச்சனை போற இடத்துலலாம் இவன் பைத்தியக்கார புள்ள இருக்கான்ல விஜய், அவன் கட்டையை தூக்கி ஆமா. யாராவது அடிச்சுடுவான். அதனால ஏன் அவன் நம்மளுக்கு பாத்தியா ரொம்ப பிடிச்சிருக்கு. தெளிவா மகத்தை அனுப்ப மாட்டான் பாத்திருக்கியா? மகத்தான ஏன்னா அவன் புள்ள வந்து கெட்டு போயிடல. அவன் அதனால வந்து பண்ணாண்டது. அதான். ஊராம் புள்ளைய வந்து இது பண்றதுக்காக நம்ம ஆளு ஆமா, ஜில்லா அப்படிங்கிற பேர்ல வந்து வளர்றாப்ல. அதான் இப்பதான் வந்து ஆமா. படத்தோட பேரு போடுறாங்க ஜில்லான்னு போட்டு. அடுத்த நாள் ம், பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை இந்த ஆசிரமத்துல, அதாவது ஹாஸ்பிட்டல்ல வந்து இந்த கிறிஸ்டியன் ம், ஹாஸ்பிட்டல்ல வந்து ரவுடிங்க ரொம்ப ம், அராஜகம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ம், இருக்காங்க. நம்ம ஆள் மோகன்லால் பேசவே மாட்டாரு எதுவுமே. அவர் பேசவே ம், மாட்டாரு. நம்ம ஸ்டண்ட் சில்வா இருக்கான்ல, சில்வா வந்துட்டு அசிங்கமா திட்டுறான். என்ன பெரிய ம், சவுண்ட் பார்ட்டின்னு கேள்விப்பட்டேன், எதுவுமே பேச மாட்டேற அப்படின்னு சொல்லி திட்டிட்டே இருப்பான். டக்குன்னு ம், பாத்தீங்கன்னா கண்ணாடிலாம் உடைச்சுக்கிட்டு ஒருத்தன் வரான். அப்ப ம். மோகன்லால் வந்து இந்த டைலாக்லாம் எனக்கு எப்படி சொல்றான், கூஸ் பம்ப்ஸ். ஒரே கையடி. இதெல்லாம் ஒரே ஒரே கையடி கையடி. தான் அந்த டைம்ல. ஆடியன்ஸ் யாருமே சீட்ல உட்காரவே இல்லைங்கிற மாதிரி. உன் பின்னாடி 1000 பேர் இருக்கலாம், 100 பேர் இருக்கலாம், 1000 பேர் இருக்கலாம், என் முன்னாடி ஒரே ஓட்டம் தான். என் சக்தி, சிவனோட சக்தி. இது வந்து கிழவன் அது படம் ஃபுல்லா வரைக்கும் வாயே திறக்காம தான் உட்காந்துட்டு இருப்பான். இவன் எனக்கு தெரிஞ்சு இவனோட இதுலயே பிளான்லயே இருக்காத மாதிரிதான் இருக்கும் அவன் ஆமா. பண்றது. படம் ஃபுல்லா படம் ஃபுல்லா ஒரு 300 தடவை சொல்லியிருப்பான் இது. ஆமா. இது சிவனோட சக்தின்னு சொல்லிட்டு. இல்ல அடுத்த எனக்கு நாள் அது அடுத்து அப்பா வந்து பையன் ரிலேஷன்ஷிப் மாதிரியே இருக்கு. அது எனக்கு ஓரளவுக்கு மேல இப்ப தோணுது. அதான் ரவுடி, அதான் அடியாளு மாரி தான். இல்ல அடியாளு கூட எனக்கு அது அதுக்கும் தாண்டி மேலானதுன்ற மாதிரி இவங்க ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு அந்த relationship. ரைட்டு. கடிக்க போறாங்க. சரி. அதான் வந்து அண்ணா வந்து சண்டை போடுறாரு, வந்து எல்லாரையும் அடிச்சு போடுறாரு. என்ன உன் பேரு ம், ஜில்லாவாமே அப்படின்னு அப்பதான் டைலாக் சொல்றாரு ஃபர்ஸ்ட். ம், இது நான் ஒருத்தனை அடிச்சேன்னா அவன் வந்து இந்த ஜில்லாலே இருக்க மாட்டான். அதனாலதான் அவன் பேரு ஜில்லாங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சொல்லிட்டு ம். அதனாலதான் பயப்பிள்ளைங்க பாசமா வச்ச பேரு ஜில்லான்னு சொல்லி டைலாக் பேசுறாரா. அது அப்படி அப்படி ஜில்லா ஆ அப்படின்னு காத்துல ஆமா காத்துல சொல்லுவாரு. காத்துல அப்படியே சொல்லுவாரு. ஹஸ்கி வாய்ஸ்ல வந்து சொல்லுவாரு. ஏன்னா அதெல்லாம் நல்லா தான்டா இருந்துச்சு. இப்ப இல்ல நல்லா இருக்கும். அஹ், ஃபைட் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே வெட்டி வட்டி போயிட்டு அடின்னு அடிப்பாரு, எல்லாரும் தூக்கி போட்டு அதில் உடைப்பாரு. உடச்சோன்னே எல்லாரையும் அஹ், அடிச்சு போட்டுட்டு ஒரு அஹ். டைலாக் ஒன்று சொல்லுவான்டா. அந்த ஸ்டண்ட் சில்வாவை அடிச்சு போட்டு ஒரு டைலாக் சொல்லுவாங்கடா. ஸ்டண்ட் அடிச்சு போட்டு ஆ இது இரு அது இரு. என்ன. நான் சொல்றேன். ம். அந்த 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 ஸ்டண்ட்ல கீழே இதுல சறுக்கிட்டே வருவான் அந்த பில்டிங்ல இருந்து. அதெல்லாம் பார்த்துட்டு நான் சறுக்கிட்டுலாம் நடந்து பார்த்து இந்த ட்ரை பண்ணியிருக்கேன். மேல இருந்து சறுக்கிட்டு நடக்கலாம். கையுதான் எரிஞ்சிருக்கு. வேற எதுவுமே எரிஞ்சது இல்ல. சரியா? அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் நம்ம ஆளு. அதுக்கப்புறம் தூக்கி போட்டு அடிச்சுட்டு இன்னொரு டைலாக் அதே மாதிரி ஒரு வாய்ஸ்லயே, உங்களுக்கு இரிட்டேட் ஆச்சு அப்படின்னா அது உண்மையாவே படத்துல அப்படிதான் இப்ப பாக்குறோம் அப்படிதான் எனக்கு இருந்துச்சு. ஆமா. ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா ஒண்ணு குணமாயி போகணும், இல்ல பணமாயி போகணும் படம் வைப்பானா? அப்படின்னு சொல்லிட்டு நீ அவனை எப்படி போற? மாத்திரைகளை தள்ளி விட்டுருவாப்ல. அஹ், மாத்திரைகளை தள்ளி விட்டுறாரா, தள்ளி விட்டானா இங்க சைடு ஒருத்தன் வருவான். ஒரு கிழவன் வந்துட்டு மறுபடியும் வந்து இவன் டைலாக் பேசுறது லீடு கொடுப்பான். இது மாதிரி ம். ஒன்ன மாதிரி ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் இந்த நாட்டுல வந்து கெட்டதே நடக்காதுப்பா அப்படிமா. ஏய் ஊருக்கு புதுசா இங்க வா, கெட்டது பண்ணணும், அதை நாங்க மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் எல்லாம் பேசுறாரு. அடுத்த சீனே பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஒண்ணு. இந்த பாட்டு விஷுவல்ஸ் எல்லாம் செமையா இருக்கும். பின்னாடி இந்த ஆமா, ஃபெஸ்டிவல் இதுல வந்து இவங்க ஆமா, 2 ஆமா. அது பேரும் சூப்பர். அதுல ஜீவா வேற எனக்கு இதுல இன்னொரு கூத்து நடந்துச்சு. அதாவது எப்படின்னா நான் இந்த பாட்டெல்லாம் வரும்போது இதுல டான்ஸ் ஆட ஆரம்பிச்சானே பாட்டெல்லாம் ஒரு மண்ணு என் கண்ணுக்கு தெரியல. சரியா? ஆஹ் அதுக்கப்புறம் வீட்டுல வந்து தியேட்டர் பிரிண்ட்ல திரும்ப உட்காந்து பாக்குறேன். சரியா? ஆஹ் படத்தை உட்காந்து பார்க்கும்போது அப்ப இருக்க தியேட்டர் பிரிண்ட் நிலமா தான் தெரியுமே உனக்கு. அந்த சிடில ஆமா வந்து ஆமா டான்ஸ் எல்லாம் ஆடினா மூஞ்சில பிக்சல் பிக்சல் ஆயிரும். பிக்சல் ஆயிடும். ஆமா, இல்ல ஆமா கிரீன் கலர் ஆயிடும். ஆமா. அது மூஞ்சி எல்லாம் பார்த்தோன்னா ஜாப்பனீஸ்ல வர அந்த இது மாதிரி இருக்குது. வெண்டாய். ஹென்டாய் மாதிரி இருக்குது. எனக்கு இதுல ஜீவா வரான்றதே எனக்கு தெரியாது அது வரைக்கும். நான் ரொம்ப நாள் கழிச்சு சன் டிவில பாக்குறதுதான் தெரியுது. ஓ இதுல ஜீவா தான் ஆடுறான். நான் குறுக்க வந்து நான் மகத்துனே நினைச்சிட்டு இருக்கேன். ஜீவா அவன் ஜீவா, ஜித்தன் ரமேஷ், அப்புறம் மகத். ஜித்தன் ரமேஷ் வர வருவானாடா? ஆமா ஜித்தன் ரமேஷ் இருப்பானே அதுல. அப்படியா? ஆஹ் ஓகே, அண்ணனா ஜித்தன் ரமேஷ்ன்றியா? இல்லடா, ஜித்தன் ரமேஷே இருப்பான்டா அதுல. என்னடா சொல்ற? எப்படா இருப்பான்? அதுல பின்னாடி நிப்பான்டா ஜித்தன் ரமேஷ், சைடுல நிப்பான் பாரு. சைடுல ஓரமா அவனை ஃப்ரேம்ல கூட காட்ட மாட்டாங்கடா. அவன் நல்ல டேலண்டடான ஆள். அவனை ஃப்ரேம்ல கூட காட்ட மாட்டாங்க. பச்சை சட்டை போட்டு சைடுல நிப்பான். அதாவது ஜீவாக்கு ரைட் ஹேண்ட் சைடுல நிப்பான். ஓகே ஓகே ஓகே. நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, இது வந்து இது குறிப்பிடும் தகவல். ஜித்தன் ரமேஷ் மகத்தை எல்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து இவங்களுக்குள்ள நடக்கிற இதெல்லாம் பாடுவாங்க. கேம் விளையாடுறது, நல்லி எலும்பு சீனு எல்லாம் வருது. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லா கிரிஞ்சு தான். தொடர்ந்து வந்து காமெடி. சூரி வந்து இந்த போலீஸ் காமெடி எல்லாம் பண்ணுவான். காஜல் அகர்வால் இன்ட்ரோ, அந்த காமெடிஸ் எல்லாம் வருதுடா. அதுக்கப்புறமா வந்து நம்மளு சொல்லு. இல்ல இப்ப அதாவது என்னன்னா அந்த காமெடி இதெல்லாம் வந்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்க. அது எப்படின்னா ஒண்ணும் இல்ல.
காதல் வந்து இவனுக்கு வந்து ஒரு போலீஸ் பிடிக்காதுன்ற ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு காஜலை பாக்குறக்கா போவானுங்க. அப்ப இந்த சூரி போடுற காமெடி எல்லாம் உம்மா பீ காமெடிடா. ஆமா அந்த டைலாக் டெலிவரியே ஒரு மாதிரி இருக்கும்டா. அந்த மதுரை சாங்கல பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்தா நீ அடிப்ப, வரலனா அவ அடிப்பா. டேய் என்னடா சொல்ல சொன்னது அப்படியே சொல்றேன், திருப்பி சொல்றான் அப்படின்னு திருப்பி அப்படியே திருப்பி சொல்லுவாங்களா, அந்த மாதிரியே பேசிட்டு இருப்பான் ஃபுல்லா. ஆமா இப்ப சூரிய வந்து அடிக்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. படிக்க மனசு யாருக்குமே வர மாட்டேங்குது. ஏன்னா அவர் நல்லா அவர் ரெடம்சன் அவர் எடுத்துக்கிட்டாரு அவரு. அதனால அவர் அடிக்க வேணாம். இந்த படத்துல ரொம்ப மோசமா தான் இருக்கும். ஓகேவா? அதனால ஆமா அதுல வந்து என்ன இந்த சீன் ஒண்ணு இருக்கும்ல, அதாவது என்னன்னா இப்ப வந்து யார் காஜல வந்து பாக்குறான், அதுக்கே டைரக்டா வந்துடுறது டக்கு டக்குன்னு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து முடிஞ்ச அளவுக்கு கடந்து போற மாதிரி தான் இருக்கும் நிறைய. ஆமா எல்லாமே அதான் பொண்ணு பார்க்க வருவாங்க, அவங்க அப்பாட்ட எல்லாம் பேசுறது வருவாங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு லேண்ட் ப்ராப்ளம் எல்லாம் வந்துட்டு இருக்கும், குவாரி விஷயம் நடந்துட்டு இருக்கும். ஒரு நாள் விஜய் அண்ணா நம்ம ஆளு வண்டியில அவங்க அப்பாவோட போயிட்டு இருக்கும்போது ரெண்டு பேர் எல்லாம் அடிக்க வந்துருவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அக்களுக்குள்ள கையை விட்டே சுத்திட்டு இருப்பாங்க. எதுக்குன்னு அதுல சம்பந்தமே இல்லாம படத்துல வந்து ஃபைட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஆளு வந்து சுத்திக்கிட்டு தான் இருப்பாரு. அப்படியே கையை அப்படி வச்சிருப்பாரு, உள்ளார கையை வச்சுக்கிட்டு தான் அவரு எப்பவுமே சண்டையை போடுவாரு. அது இல்ல எனக்கு அதெல்லாம் நல்லா அதெல்லாம் நான் கதை சொல்லு. அந்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் அடிச்சு போடுறாரு, அடிச்சு போட்டு அதான் உள்ள வந்து நான் ஃபர்ஸ்ட் சொன்ன டைலாக், அந்த டைலாக் ஏதோ ஆக்சிடென்ட் செத்துட்டானுங்க அப்படின்னு சொல்றாரு. நீ அடிச்சு செத்து இருப்பாங்க, அதுல ஆக்சிடென்ட் வேற வேணுமா? எதுக்கு போனாலும் பேசிட்டு இருக்கீங்களா? இல்ல அவன் மட்டும் மோகன்லால் மட்டும் கண்ணை திறந்து பார்த்ததுன்னா வச்சுக்கேன், அவனையும் சண்டை போடுறதுக்கு கூட்டிருப்பான் கன்ஃபார்மா இவன். அதனாலதான் வந்து சைலண்டா படுத்துட்டு இவனுக்கு தெரியுது. அதான் இவன் அடியாளதானே வளர்க்குறான் ஆர்த்தர். நம்ம சொன்ன மாதிரிதான் இவன் வந்து இப்போ புள்ள வந்து உண்மையிலே இப்போ உங்க அப்பா வந்து எப்படி சொல்றது, மதுரையில இப்ப நீ வந்து உங்க ஊர் தஞ்சாவூர்ல வச்சுக்கோ, தஞ்சாவூர்ல வந்து பயங்கரமான ஆளா இருக்காரு. ஆர்த்தரோட அப்பா வந்து ஆர்த்தரும் வந்து கொத்தனாரா ஆகக்கூடாது அப்பெல்லாம் ஆசைப்படாதுல. ஆர்த்தரோட அப்ப வந்து ஆர்த்தர் வந்து தன்னை விட ஒரு பெரிய ஆளா ஆகணும், சொசைட்டில ஒரு பெரிய ஆளா ஆகணும் தான் நினைப்பாரே தவிர ஆகணும், எனக்கு ஒரு கை கூலியா ஆகணும் அப்படின்னு நினைக்க மாட்டாரு. இல்ல அதெல்லாம் கூட இல்ல, அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி சிவன் மாதிரி ஒரு பயங்கரமான இதா இருக்காருன்னு வச்சுக்கோ, ஒரு மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு, அதாவது இதுதான் வாழ்க்கைன்ற மாதிரி அவர் சுத்திட்டு இருக்காருன்னு வச்சுக்கேன். அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி வந்து ஒரு ஃபைட் நடக்குது சரியா, ஆர்த்தர் வந்து தனியா வெளியே ரெண்டு பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான், இவங்க அப்பா உள்ள உட்காந்து தூங்கிட்டே இருப்பாரு. உண்மையிலே ஒரு தகப்பனா இருந்தா அவர் இறங்கி வந்து அடிக்க வருவார்ல. அதே ஏன்டா என்ன எக்ஸாம்பிளா எடுக்கிறீங்க எல்லாத்துக்கும்? இந்த டீச்சர் எல்லாம் ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல இருக்க இப்ப வந்து இவனே வந்து இந்த எத்தாப்ல இருக்கான், இவனே வந்து 2 ஆப்பிள் வாங்கியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், இவன் 3 செலவு பண்ணிட்டான், இவன் வந்து மீதி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்கற மாதிரி. அதான்டா அதுக்கு அப்பதான் வந்து நம்ம செக்ஹவுஸ் கன் எல்லாம் வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கல்லெல்லாம் எடுத்து அடிக்கிற பார்ட்டிக்ஸ் எல்லாம் பண்றாருல, அந்த அது மாதிரிதான் அந்த காரை வந்து ஆக்சிடென்ட் ஆகப்பாரு விஜய். அத விஜய் இல்ல படத்துல அவன் பேர் என்ன, சக்தி ஜில்லா சக்தி சக்தி அப்படி இல்ல சக்தி அப்படி சொல்லு, சலிப்பா சொல்லு. ஆர்த்தர் பொண்டாமாவா அதுக்கு தமிழ் டப் ஒண்ணு பண்ணிருப்பாங்க, பேட் வேஸ்ட்ல தமிழ் டப் பண்ணிருப்பானுங்களா, சொன்ன இல்லாம ஓம்பவே முடியாது, நான் உப்ப போடாம ஓம்பவே முடியாது, அது மாதிரிதான் இருக்கும் அது தமிழ் டப்பிங். நான் முடிஞ்சா அது இருந்துச்சுன்னா கட் பண்ணி இந்த நான் பேசுறப்ப நடுவில் போட்டு வருவாங்க. இல்ல ஆர்த்தர் சொன்னி இல்லாம ஓம்பவே முடியாது, நான் ஓமனா சொன்னியே இருக்காது. ஆமா 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 அந்த டைலாக். இதுக்கு அடுத்து என்ன ஆகும்னா, இப்ப வந்து இவன் பொண்ணு பார்த்துட்டு எல்லாம் வந்திருப்பாங்க, அது அந்த ஒரு கான்ல வந்து நம்ம சாந்தி சுத்தி, இது சாந்தி யாருன்னா நம்ம காஜல் அகர்வால். இந்த மாதிரி வந்து கான்ல இருக்கும்போது கரெக்டா இவனை போன் பண்ணி சூரிய சொல்லி வர வச்சிருவா. பேர் என்னடா, சக்தியை வர வச்சவனையும் வந்து பாப்பான், வந்து இருக்கும் போது டிரைவிங் லைசன்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டு உடச்ச மாதிரி வம்புழுத்துட்டு இருப்பா. இப்பதான் அண்ணன் என்ன பண்ணுவாருன்னா, அண்ணனோட வந்து பெட்டிஸை வந்து இங்க வந்து கொஞ்சம் மாத்துவாரு. இவ்வளவு நாள் வந்து என்னன்னா இவர் வந்து பின்னாடி பிடிக்கிறதா ஒரு பெட்டிஸா இருந்திருக்கும். அப்படி இல்ல ஜீமா, அது வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து இவர் பிடிப்பார்ல, அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணணும், நம்ம மட்டும் பிடிச்சா தப்பாயிடும், அதனால இதை வச்சிட்டோம்னா இதாயிடும்ல, கண்டுக்க மாட்டாங்கல்ல. ஓ அந்த பொண்ணு மட்டும் பிடிக்கலாம், அப்ப இவன் பிடிக்க கூடாதா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்காக நான் வச்சிருக்கேன். அதுக்கு சூரிய ஒண்ணு சொல்லுவான் தெரியுமா, இவனா வந்து இவனுக்கு வலிக்க போது இவன் வந்து ஆயில் மசாஜ் பண்ண மாதிரி ஜாலியா இருக்கும் அப்படின்ல, அது லிட்டரலா இருக்கும் சொல்லும் போது. சரியா, இப்ப வந்து இவன் மேல கை வச்சுட்டாங்கல்ல சரியா, அப்ப வந்து ஆப்வியஸா இவர் செகண்ட் ஹாஃப்ல பிடிக்கும் போது எல்லா அந்த அணில் கன்னிகளும் கீழே உட்கார்ந்துருக்கவங்க எல்லாரும் வந்து பூரிப்பா இருப்பீங்க. அண்ணன் வந்து
அண்ணன் ஹஸ் டுக் ரிவெஞ்ச்ரா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரன் வந்து அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருப்பான். சரியா, எல்லாரும் வந்து வெட்ட வருவானுங்க, குத்த வருவானுங்க, எல்லாரையும் வந்து டாஜ் பண்ணி மேல போயிட்டு ஒழுங்கா வந்து அரசு வந்துரு, இல்ல நானே கூட்டு போற மாதிரி இருக்கணுமா. இவன் வந்து நீ நான் யார் தெரியுமாடா, எங்க அப்பா யார் தெரியுமாடான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பானா இவன். போலீஸ்காரன் வந்து ஒரே வார்த்தையா என்ன சொல்லுவான், நான் வந்து தனியா தானே வந்தேன், உனக்கு அவ்வளவு தைரியம் இல்லையாடா வரத்துக்கு அப்படின்னு கேட்டுருவான். சரியா, அதுல வந்து இவரு ஈகோ கிளாஸ் ஆகி வாடா என்ன அரெஸ்ட் பண்ணி பாருடான்ட்டு வண்டியில போய் ஏறிடுவாரு. வண்டியில ஏறினா வந்து இப்போ ஒரு மொட்டமான ஒரு கிரீன் ஸ்கிரீனு சீன் ஒண்ணு. சரியா, எதுக்கு அவ்வளவு மட்டமா கிரீன் ஸ்கிரீன் வந்து வைக்கணும்னே தெரியல. அது வைக்காமலே விட்டுருக்கலாம் அந்த சீனை. கிரீன் ஸ்கிரீன் சொல்றேன், அந்த ஒரு பில்டிங் முன்னாடி நின்னுட்டு இருப்பான், அது மட்டமா தெரியும் அது கிரீன் ஸ்கிரீன்னு சொல்லிட்டு. ஏன் இப்போ அந்த ஏரியால போய் எடுக்க முடியாதுடா, அண்ணாலாம் உள்ள போனாங்க கூட்டம் போயிட்டா, அதனால எடுத்துருக்காங்கடா. அது மதுரை ப்ரோ. ஆர்த்தரு ஏதாவது கதை கொடுக்காத ஆர்த்தரு. சரியா, அது இல்லாம வேற எங்கேயாவது எடுத்திருக்கு, இல்ல வேற எங்கேயாவது எடுத்திருக்கு. ஒரே நிமிஷம் நான் கேக்குறேன், டாக்குமெண்ட் கிடுக்குப்பிடி கேள்வி கேக்குறேன். இப்போ வந்து அவனே விஜயே போயிட்டு வேற ஏதாவது ஒரு இடத்துல போய் நிக்கிறான்னு வச்சுக்கோ, ஏய் போலீஸ் அரெஸ்ட் பண்ணா வேற எங்கடா பைத்தியக்கார போய் இங்க போய் நிக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டீங்களா? அதுக்காக தான் அண்ணா வந்து அந்த இடத்துல நிக்கிறாரு. ஆனா மோசமானவன்டா நீங்க ரெண்டு பேரும். இல்ல டாக்குமெண்ட்ஸி இப்ப இந்த படத்துல நீ பார்த்தனா மேக்ஸிமம் வெளியே காமிக்கிற சீக்வன்ஸ் எதுவுமே மொத்தத்துக்கே அந்த அந்த இந்த அந்த ஹைவேஸ் தான் மெயினா அதிகமா காமிக்கிற இடமாவே இருக்கும். பார்த்தா ஹைவே மட்டும் தான் காட்டியிருப்பானுங்க. ஆமா, ரொம்ப அது மிச்ச இடத்துல எதுவுமே மதுரையை வந்து ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி இடம் இருக்காது. வந்துடுறேன். அது எங்க மதுரையை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவார்னா, இதுக்கு முன்னாடி ஒரு சீன்ல மதுரைக்கு வந்தோமா, இது மட்டன் தோசை சாப்பிட்டோமா, மீனாட்சியை பார்த்தோமா, கிளம்பணுமான்னு இருக்கணும், இங்க வந்து இதெல்லாம் பண்ணிட்டு கூடாதுன்னு சொல்லுவாரு. அங்க மட்டும் தான் மட்டன் தோசை சாப்பிட்டோமா, அது அவர் சொல்றது நல்லா இருக்கும். வேணாம் மதுரைக்கு வந்தோமா மட்டன் தோசை சாப்பிட்டோமான்னு இருக்கணும் அப்படி சொல்லிருக்கணும். நான் மோகன்லால் மாதிரி பேசி காமிச்சுக்கிட்டு இருந்தேன் ப்ரோ. சரியா, மலையாளத்துல பொலையாடி மவனே அந்த அந்த ஸ்லாங்ல நல்லா பேசுவாங்க. அந்த வேர்டை யூஸ் பண்ணாதீங்கடா, அமைதியா இருக்கடா. பொலையாடி மவனேனா என்னது? அது ஒரு கேஸ்ட் வேர்டுனாங்க. கொலையாளி மவனேன்னு நினைக்கிறேன்டா. அது பொலையாடி மவனே தான் அது. அது இன்னொரு சொல்ல வந்துட்டேன். லாஸ்ட் எபிசோட்ல வந்து நான் கேள்வி கேட்டதுக்கு நிறைய பேர் வந்து பதில் சொல்லியிருந்தாங்க எனக்கு ஜாட்ல வந்து. சரி இல்ல டிஎம்ல வந்து சொல்லியிருந்தாங்க, அந்த லிங்க் கேட்டிருந்தேன்லடா கேம் டவுன்லோட் பண்றதுக்கு. அது நிறைய பேர் சொல்றாங்க. இப்ப என்ன சொல்றீங்கன்னா, இப்ப அந்த பொலையாளி மவனே அதுக்கான ஒரிஜினல் மீனிங் என்ன அப்படிங்கறது வந்து நீங்க எல்லாரும் சொல்றாங்க. ஆர்த்தர் ஒரு அந்த மீனிங் அது அதான் சொன்னல, கொஞ்சம் கேஸ்டிஸ் வேர்டுறா, அது கொஞ்சம் மூடிட்டு இருப்போம்டான்றேன். தேவையில்லாத இழுத்து விட்டு போயிடுறேன். நல்லாதான் இருந்தோம் நாங்களாம். எனக்கு தெரியவே தெரியாது, ஜீமோ தான் அந்த ஃபர்ஸ்ட் வார்த்தையை சொன்னாங்க. ஆமா சரியா. அடுத்த சீன் வந்து என்னன்னா, இது கூட்டு போயிடுறாரா, ஆனா வந்து எங்கேயுமே ஆஜர் பண்ணவும் மாட்டாரு, எந்த இடத்துலயுமே வைக்க மாட்டாரு. என்ன பண்ணிடுவாரு, கூட்டு போய் ஹைவேஸ்ல பேசிட்டு நடு ரோட்லயே குத்த வச்சு உட்காருன்ட்டு போயிடுவாரு. சரியா, ஏன்னா நடு ரோட்ல இருந்தாதான் எல்லாம் வந்து தோணுமா. உடனே வந்து விஜய் வந்து நம்ம ஜில்லா வந்து ஸ்னிஃப் பண்ணி வந்துடுறாரு. இப்படிலாம் சொல்லக்கூடாது, அது தவறு தவறு. அவர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி வராதுல. இல்ல அண்ணா, இது வந்து ஜில்லான்னு வைக்கிறதுக்கு பதிலா அனிமல் ப்ரீகோல் இல்லன்னா அனிமல் லைட் அப்படின்னு வச்சிருக்கலாம். சரியா, அதே மாதிரிதான் இவனை வேணவே வேணடா நம்ம பாட்காஸ்டுக்கு. அப்பா எங்க இருந்தாலும் இவரு ஸ்டெப் பண்ணி வந்துருவாரு. இதெல்லாம் தப்புடா. வந்து கூட்டு போயிட்டு வீட்டுல சொல்றாரு, போலீஸ் வந்து திருடணும் ஒரு போலீஸ் வந்து கிரிமினலா யோசிச்சா என்ன பண்ணுவான்னு அவன் காட்டிட்டான், நான் வந்து ஒரு கிரிமினல் போலீஸ் ஆனா என்ன அவன் நான் காட்ட போறேன் அப்படின்னு. போலீஸ் நம்பால் ஒருத்தன் வேணும்னு சொல்லிட்டு உடனே சிரிக்கிறாரு, லைக் ரியலைஸ்டு சம்திங். அண்ணன் வந்த உடனே ஆயிடு அப்படின்னா ஆயிரம்பா, ஆயிடு அப்படின்னா ஆயிரம்பா. ஆயின்னு சொல்லாதீங்க வந்துருவான். அது நான் சொல்றேன், விஜய் டாக்டர் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி அந்த ஒரு சீன், அதாவது நடுரோட்ல உட்காந்து இருப்பாரா குத்த வச்சுக்கிட்டு, அப்பா வாங்கப்பா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே யாருன்னு சொன்னா போலீஸ், போலீஸ புடிச்சிருவான் போயிட்டு விஜய் புடிச்சு அருவாளால வெட்டிடுவான் அவனை. என்னன்னா வந்து இது மாதிரி விட்டுட்டு போயிடுறாரு, நம்ம ஆளும் போயிட்டு வெட்டிட்டு நான் என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஆயிடுன்றாங்களா, இவரும் வந்து ஆயிடுறேன்
ஆயிடுறேன் அல்ல அப்படின்னு சொல்றா. இல்ல இப்ப வந்து கொஞ்சம் நல்லா சொல்லுவாரு. இப்ப வந்து ஏதோ தின்னுட்டு இருப்பாரா, வாயில ஏதோ வச்சுட்டு ஆயிரம்பா சொல்லுங்கப்பா ஆயிரம்பா ஆமாமா அப்படிம்பா. 1000 அப்படின்னு கடைசியா போயிட்டப்பா அப்படின்னு போறான். அதாவது ஒரு குறிப்பிடும் தகவல், இந்த படத்துல வந்து விஜய் போட்டிருக்க எல்லா ட்ரெஸ்ஸுமே நான் வச்சிருந்தேன். எல்லா ஷர்ட்டுமே நான் இதே கலர்ல இதே ட்ரெஸ் நான் சூப்பரா வச்சிருந்தேன். இருக்கும். ஷர்ட்ஸ் எல்லாமே செம்மையா இருக்கும் அதுல. செலக்ஷன் எல்லாமே சூப்பரா இருக்கும். நல்லா எல்லாமே கேஷுவலா இருக்கும். அதெல்லாம் நல்லாதான் இருக்கும் அதுல. இல்ல டாக்கிமிச்சு எனக்கு போன 2 மினிட்ஸா ஒரே கீ சவுண்டா கேட்டுச்சுடா. சரி, அதான் வெஜிடா வந்து இணைஞ்சிருக்கிறார். ஆமா. சரி விடுங்க. அடுத்து இது மாதிரி வந்து ஆயிடுன்றாரா. இவர் வந்து நான் போலீஸா மட்டும் போனமா கூட ஆயிடுறேன். ஆனா போலீஸா மாட்டேன் இது என்ன தெரியுமா, இவனுக்கு வந்து சின்ன வயசுலயே டிராமா. ஆனா போலீஸ பார்த்தா டிராமா ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க அப்பா இறந்ததை அவன் பார்த்துட்டான். அது வந்து டிராமா ஆயிடுச்சு. அத வந்து இந்த இது சிவன் வந்து கூட்டு போய் சரி பண்ணி இருக்கணும். ஒரு ஒரு ஆப்டான ஃபாதரா இருந்தா. ஆனா அதே யூஸ் பண்ணி அதான் இன்ச்சு மேனா யூஸ் பண்ணி அவன் வந்து பெரிய ஆள் ஆயிட்டு வந்திருக்கான். அந்த டிராமாவை வந்து ரிலீஸ் பண்ண விடாம. அதனாலதான் இந்த ஆள் வந்து இப்படி இருக்கான். ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, அப்புறம் ஏதோ ஒரு ஏதோ வந்து ஆயிரங்கிறது வந்து எனக்கே லீபாய் ஞாபகம் வருதுன்னு தெரியல. சரியா, சரி விடுங்க. அடுத்து வந்து ஏதோ கிரிஞ்சு பண்ணி இவனை சைன் எல்லாம் போட வச்சிடுறாங்க. போட வச்சு அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதுறானுங்க, வரானுங்க. எக்ஸாம் எழுதுறது கூட்டு பண்ண 4 பேர் உட்கார்ந்து இருக்கானுங்க. யூபிஎஸ்சி எக்ஸாமா இல்ல இது எழுதிட்டு குரூப் 1 எழுதுவானோ? குரூப் 1 எழுதுவான். ஏன் எல்லாம் குரூப்பா உட்கார்ந்து இருக்கீங்கன்னு கேட்டது, இது குரூப் 1 எக்ஸாம்ல, அதனால எல்லாம் குரூப்பா அந்த டைம்ல அண்ணாச்சி கொஞ்சம் ஃபேமஸ்ரா. அண்ணாச்சி கொஞ்சம் ஃபேமஸ். அவன் என்ன சொல்லுவான், இல்ல இது பப்ளிக் இது குவார்டர்லி எக்ஸாம்னா குவார்டர் அடிச்சு எழுதுவீங்களா, ஹாஃப் எக்ஸாம்னா ஹாஃப் அடிச்சு எழுதுவீங்களா அப்படிவான். இல்ல அண்ணாச்சி ஜோக் நல்லா இருக்கும்டா. அது நல்லாதான் இருக்கும் அது. அவன் அதுக்கப்புறமா வருவானா, நான் எக்ஸாம்லாம் ஒழுங்கா எழுதலாமா, அப்ப வந்து இவனை பாஸ் பண்ண வச்சிருவாங்க எப்படியாவது. ஓகேவா, சம்பத்து தான் பாஸ் பண்ண வைப்பான். சம்பத்து தான் பாஸ் பண்ண வைப்பான். அதே மாதிரி வந்து அது வேற. இவனே கரெக்டா சொல்லு டாக்குமெண்ட். போன தடவை சம்பத்தை மாத்தி சொல்லிவிட்ட, அதுக்காக போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. சம்பத்து கிடையாதுடா அது. அது யாரும் மாத்தி சொல்லிட்டோம், கோவா படத்துல ஏதோ மாத்தி சொல்லிட்டோம்னு போட்டு கடிச்சானுங்க போட்டு. நான் சம்பத்து தான் சொல்லுவேன், எனக்கு அதான் ஞாபகம் இருக்கு. அவன் பேர் என்னடா? அவன் பேர் என்னன்னு தெரியலங்க. சம்பத் இருந்தாங்க. எனக்கு ஆர்த்தருக்குலாம் ஞாபகம் இருக்கு. அப்படிதாங்க சொல்ல முடியும். எனக்கு அவன் பேர் சம்பத் ஞாபகம் இருக்கு. சரியா, இருங்க வந்துருவோம், கதைக்கு வந்துருவோம். என்னாவது பாஸ் பண்ண வச்சிடறாங்களா. அதுக்கப்புறம் அவர் வந்து அவங்க அப்பாவோட சந்தோஷத்தை தூரத்துல இருந்து பாக்குறான் சார். அப்பதான் சார் அவனுக்கு தெரியுது அவங்க அப்பா எவ்வளவு நாளா ஒரு ரவுடிய வளர்க்குறாருன்னு. அடுத்ததா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறான் சார். இவ்வளவு நேரம் ஜில்லா படம் பேசணுமா? சரி, ஜில்லா படம் போதும், வேற ஏதாவது பேசலாம். வீரம் படம் பேசுறேன். சரி, இதுக்கப்புறம் என்ன ஆகுது, இதெல்லாம் வந்து டாக்கிமிச்சி நார்மல் கட்ல சொன்னது. இப்ப என்ன ஆகுது, இன்டர்வெல்ல வந்து டக்குன்னு விஜய் இது போலீஸ் ஏறாரா. அப்ப வந்து ஒரு ட்ரெயின்ல வந்து போயிட்டு இருக்காங்க. ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா அங்க வந்து விநாயகத்தோட வருங்கால மனைவியாக தமன்னாவும் போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும் போது எல்லாம் அண்ணா இதுக்கப்புறம் தான் வந்து அண்ணா வந்து போலீஸ் ஆயிடுறாரா. போலீஸ் ஆயிட்டு எல்லாரையும் அசம்பிள் பண்றாரு. எவ்வளவு பெரிய ஊர் தெரியுமா மதுரை, இதுல வந்து இத்தனை பெட் பாக்கெட் நடக்குது, இது நடக்குது அது நடக்குதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா வந்து எல்லாரையும் பிடிச்சிடுறோம் சார் அப்படின்னு ஒருத்தவங்க கத்துவான் போலீஸ். யாராவது இல்ல கட்ட பஞ்சாயத்து கற்பழிப்பு அது இதுன்னு லைனா சொல்லிட்டு இது ஏதாவது நடந்துச்சுன்னா இமீடியட்டா ஆக்ஷன் எடுப்போம் சார். அதான் நான் செருப்பால் அடிப்பேன். அதானே கொலை பண்ணிடுவேன். ஏன்னா எல்லாம் ஏன் மாமா மச்சான். அது அப்படி கிடையாதுடா, எல்லாரும் என் மாமா மச்சான். யாரு நமிதா தாத்தாவோட கனவு கண்ணி நமிதா. சரியா, இதெல்லாம் ஓகே தான். சரியா, இப்போ வந்து மாமா மாமா எப்ப அந்த பாட்டு வருது. சாரி ஜிங்கிடமணி
அடுத்த சீன்ல வந்து ஒண்ணும் இல்ல, நம்ம ஆளு போலீஸா இருக்கான்ல, அதனால போலீஸுங்கிற பேரை வச்சுக்கிட்டு இவங்க அப்பா ஆளுங்கெல்லாம் சேர்ந்து இந்த இதெல்லாம் கொளுத்திடுறாங்க. அங்க வந்து ஒரு குழந்தை இறந்து போயிருது. நான் குழந்தை இறந்து போல, குழந்தைக்கு பயங்கரமா அடிபட்டு நம்ம கீழே விழுவுது. கரெக்டா அண்ணா வந்து காப்பாத்த வராரு அந்த பிள்ளைய. அந்த மாதிரி ஆமா வந்தது ஆமா எனக்கு ரொம்ப கில் ட்ரிப் ஆயிடுது. என்னடா அவன் அந்த அப்பா வந்து எங்க அப்பா மெண்டலா மோசமான இருப்பான் போல. ஆளா இருக்கிறான். ஆஹ் டேய் ஒன்னு யோசிச்சு அது இல்ல பாத்தீங்களா? இல்ல ஆர்த்தர் யோசிச்சு இப்பதான் பாத்தீங்களா? வந்து ஒரே நிமிஷம் வெஜிட்டா நான் முடிச்சிடுறேன். இப்பதான் இந்த சீனுக்கு முன்னாடி சீன்ல தான் வந்து மோகன்லால் அவர் வச்சிருந்த செகண்ட் அல்ட்ரா ரேர் போக்கிமான இறக்கி விடுறாரு. அது யாருன்னா மகத்து. மகத்து. ஆமா, அல்ட்ரா போக்கிமான். அவர் வந்து என்ன சொல்றதுன்னா சாரிசாட் அட்டாக் அப்படின்னு சொன்னோடனே அது போயிட்டு அட்டாக் பண்ணுது. அந்த இடத்த போட்டி கொளுத்திடுது சாரிசாட். இப்ப கொளுத்த மாட்டான் அவன். அவன் வர மாட்டான் இதுல இல்ல இல்ல full-ஆ. இது அடிச்சு என்ன அதான் அப்படின்னா, அடிச்சு நொறுக்கிடுது சாரிசாட். வருவான் அங்க சாரிசாட் தான் போட்டு அந்த இது இது கொளுத்துது. இது இருக்குல்லடா, அந்த கேஸ் இதை வந்து அடிச்சு போட்டுருவான்டா, அடிச்சு நொறுக்குவானுங்க. அப்ப வந்து அந்த கேஸ் இது வெடிச்சு பக்கத்துல இருக்கிற அந்த கல்யாண குரூப் போறது, ஸ்கூலு எல்லாமே நிறைய வெடிச்சிடும். அது கொலாட்ரல் டேமேஜா எல்லாமே வெடிச்சிரும்டா கண்ணா கொலாட்ரல் பண்ணு. டேமேஜ். ஆமா ஆமா விஜய் அண்ணா வந்து காப்பாத்த ட்ரை பண்ணுவாரு. ஆனா ஒரு குழந்தை மட்டும் பயங்கரமா அடிபட்டுரும் அது மூஞ்சில. அது மூஞ்சில பாவம் அது தக்காளி சட்னியை மூஞ்சில தேய்ச்சிக்கிட்டு கீழே படுத்திருக்கும் அந்த குழந்தை. அதை ஐயோ. பார்த்தா ஃபர்ஸ்ட் ரேங்க் ஏய், போட்டார். இல்ல இல்ல இவனே சரி இது அடுத்த சீன் வருவோமா அடுத்தது. இது மாதிரி வந்து மார்ச்சரிக்குள்ள போறாரு. ஒரு குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போன குழந்தைய கார்ட்போர்ட்ல கொடுத்துட்டாங்க அப்படின்னு அவங்க அம்மா வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அழுகுறாங்க. அதெல்லாம் பார்த்து வாந்தி எடுக்கிறாரு அண்ணா. அப்பதான் வந்து அண்ணன் வந்து ஒரு மாதிரி பயந்து ஒரு மாதிரி அலண்டு போய் வந்து உக்காந்துருக்காரு. சரியா ஸ்டேஷனுக்கு நடிக்கிறாரு அலண்டு போயிட்டு நடிக்கிறாரு. காதுல நல்லா மூக்கு விடுறேன், நான்லாம் அலந்து போயிட்டேன். காதுல பக்கம் விடுறான், மூக்குல பக்கம் விடுறான், அலந்து போயிட்டேன். அந்த இடத்துல வந்து அண்ணா நடிக்கிறாரு. அப்படியே எனக்கு திக்கு திக்குன்னு என்னடா அண்ணா சரியா நடிக்கிறாரு. டேய், டேய், என்னன்னா சும்மா என்னமோ இல்ல இல்ல பண்றீங்கண்ணா. இல்ல இப்ப வந்து காஜல் அகர்வால் வந்து வெளியே வந்தோடனே கேக்குறாங்க, சோறு தானே திங்கிற இல்ல பிஎல்இ திங்கிற பே இல்லடா, இந்த டைலாக் பண்ணுவோம். வந்து இந்த டைலாக் வந்து அசிங்கப்படுத்திடுவா. அன்னைக்கு என்னமோ மாமா மச்சான்னு உன் மாமா மச்சா பண்ண வேலையை பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்டுருவா. ஆமா அதான் அதுக்கு இதான் டைலாக். இந்த இந்த பழப்புக்கு 4 பேர் பூல போய் பழைக்கலாம் கியோல பையா அப்படின்னு அவனை வந்து இது பண்ணிடுறான். சரியா அந்த டிராமால வராரு. வந்து உட்கார்ந்த உடனேவே வந்து ஒருத்தவங்க வந்து ஓடி வந்து அது பேர் என்னதுங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா வந்து இது மாதிரி என் புருஷன் வந்து எழுதினாரு, அதனால அவரை ரோட்லயே வச்சு வெட்டிட்டாங்க, நீங்க தான் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட கூட்டு போகாம ஸ்ட்ரைட்டா இங்கதான் வராங்க. வந்த உடனே பண்ண அக்யூஸ்ட் எல்லாம் உள்ள இருக்காங்களா, சக்தி பாத்தியா நாம தான் பண்ணணும் கூட தெரியாம இவ வந்து இங்க சொல்றா அப்படின்ன உடனே இவர் வந்து எழுந்து வந்துடுறாரு. நான் கூட நினைச்சேன் சரி அவர் வந்து போயிடுவாரு, ஜஸ்ட் இக்னோர் இட்டுன்னு சொல்லிட்டு அண்ணா ஓடிடுவாருன்னு நினைச்சேன். கடைசியில அவர் அந்த இது கோட் அது என்னங்க யூனிஃபார்ம் போட்டுட்டு அந்த இது ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். அந்த சீனை அப்படியே பொறுமையா கண்ணத்துல வந்து ஒரு இது வைப்பாங்க ஸ்லோ மோஷனு. அந்த ஸ்டாரை காமிச்சு உள்ள இருந்து அண்ணா வராது, ஜில்லா 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 ஜில்லா. இதெல்லாம் இந்த சீன்ல தான் நான் சொன்னேன்ல, நான் அலண்டு போயிட்டேன். என்னடா இது, ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா போலீஸ்ரா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் கொடுத்தாங்க. அப்பதான் அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அப்பா பின்னாடி நிறுத்தணும், என்ன நிறுத்தணும் நான் சொல்லிடுறேன். அவன் வந்த உடனே என்ன தெரியுமா சொல்லுவான், நிறுத்தணும் அப்படின்னு. அவரு சரிப்போ அப்புறம் வந்து பேசு அப்படின்றான். ஒரே வார்த்தையா அடியால் கம்முனு போடா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டோம்னா, அதுக்கப்புறமா வந்து இக்னோர் பண்ணோன்னே நம்ம ஆளு வந்து நிறுத்திதான் ஆகணும், நிறுத்தலன்னா நான் நிறுத்துவேன் அப்படிம்பாரு. அவ்வளவுதான், டென்ஷன் ஆயிடுவான். இந்த சிவன் இல்ல சக்தி இல்ல அப்படின்னுவான். அடுத்தது வந்து இந்த இவரு வந்து என்ன சொல்றாரு, சிவன் சொல்றதான் நீ கேட்கணும், அது மட்டும் தான் நடக்கணும் அப்படின்னு. அதெல்லாம் நடக்காது அப்படின்ட்டு நிறுத்திக்கலாம் அப்படின்ட்டு போயிடுறாரு. எல்லாத்துக்கும் எதுகை மூலையாவே பேசிட்டு இருப்பாரு. ஆமா சாப்பிட்டியா சாப்பிட மாட்டேன், தூங்கினியா தூங்க மாட்டேன், அது மாதிரிதான் பேசிட்டு இருப்பான். சரியா பேசிட்டு அடுத்த நாளே வந்து திருப்பி வந்து ஒரு போலீஸ் ஆபரேஷன் நடக்குது. எல்லா போலீஸையும் பிடிச்சி எல்லா ரவுடியும் பிடிச்சி அடைச்சு வைக்கிறாங்க. லாரி எல்லாம் ஏத்துறாங்க. அப்பதான் அந்த சீனு, லாரியில அடிபட்டு செத்துட்டானுங்க அப்படின்னு. நீ சொல்லு. இல்லடா,
அது லாரி ஆக்சிடென்ட் செத்துட்டானுங்க அந்த மாதிரி டைலாக் சலிப்பான சொல்லுவார் ஒரு மாதிரி. இல்ல அடுத்த சீன்ல வந்து எல்லாரையும் பிடிக்க ஆரம்பிச்சிருது, ஒன் டே சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளால இப்பதான் இன்டர்மிஷன் போட்டுருவானுங்க 2 பேரும் இப்படி விலகி போகும்போது. இவர் உள்ள இருந்து எல்லாத்தையும் அதான் இவனுக்கு தெரியும்ல எந்தெந்த இடத்துல யார் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அங்க போற இடத்துல என்ன சொல்லுவாங்க, என்ன சத்திய நம்ம இடத்த பிடிக்க வரியா? இல்ல இல்ல ஆர்த்தர் இது 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 நான் சொல்லியே ஆனோன்னு ஆர்த்தர். அதுல என்ன தெரியுமா ஆகுது, ஒரு சீன்ல ஒரு ஒரு குடோன் ஃபுல்லா கஞ்சா வச்சிருக்கானுங்க சரியா, போவான் என்ன சக்தி நம்மளே பிடிக்க வேண்டிய பாரு, புடிச்சிட்டு அந்த குடோனை கொளுத்திடுவாங்க பைத்தியக்காரன். பாரு உனக்கு வந்து காக்கி மிச்சம் ரொம்ப வருத்தமா இருக்கான்டா. பைத்தியக்காரன் கொளுத்துறதுன்னா சும்மா கிடையாது, அது காத்துல ஏறும் பைத்தியக்கார பையல. இல்ல இல்ல எவ்வளவோ கொளுத்துறதெல்லாம் உனக்கு தெரியாது சரியா, உனக்கு கஞ்சாவை கொளுத்துறது மட்டும் தான் உனக்கு இதா இருக்குது பாத்தியா. இல்ல ஒரு நிமிஷம் இதேதான் முன்னாடி வந்து அங்க ஒரு கேஸ் ஃபேக்டரியே உடைஞ்சு வெடிஞ்சு அப்பெல்லாம் ஒருத்தனுக்கு கவலை இல்ல சரியா, கஞ்சா ஃபேக்டரி கொளுத்துனதுக்கு அப்புறம் ஐயோ ஏன் நெஞ்சில வலி. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, அது வந்து ஃபயர் ஆகி காத்துல ஏறி மத்தவங்களையும் அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்ல வரேன், புரிஞ்சுக்கோங்க. அந்த இடத்துல போறவங்க எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் மாதிரி பேசுவான், அந்த மாதிரி பேசுவாங்க. நான்லாம் அப்படிலாம் சொல்லவே இல்ல, நான் வந்து மத்தவங்களுக்காக கவலைப்பட்டுதான் சொன்னேன். கண்டினியூ பண்றான் கரெக்ட் தான். அதான் காட்டுல பரவணிச்சுன்னா அங்க இருக்கிற எல்லாருமே போதையிலாகி எல்லாம் ஆமா எல்லாம் அங்க ஒரே பொம்பளை பாட்டப்பட்டு எல்லாம் சிவன் பேரை சொல்லி ஊதுறாடுங்களா உப்புடு. இல்ல இதுல வந்து மோகன்லால் பேர் சிவன் தானே, அதனால சிவன். ஆமா ஜாயிண்ட் ஜோன் ஆடிட்டு இருக்காங்க சரியா. இது மாதிரிலாம் ஆயிடுது, ஊதிடுறானுங்க சரியா. சரி ஊதிடுறானுங்க பாரு. பழக்க தோசம் நேத்தி பண்ணது ப்ரோ சாவடிப்ப. இது மாதிரிலாம் மாட்டிக்கிறாங்க, எல்லாரையும் மாட்டிக்கிறாங்க. நம்ம ஆள் புடிச்சிடறாரு, புடிச்சிட்டு பார்த்தல எல்லாரையும் புடிச்சிட்டேன் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் ஆர்த்தர், ஃபண்ட் டிரான்ஸ்பர் எல்லாம் பண்ணுவானே ஆர்த்தர், அது எப்படி அதுக்கு என்ன நடக்கும்னா, அதுக்கு முன்னாடி ஒரு கதை நடக்கும். என்ன நடக்கும்னா, இங்க வந்து ஒரு ஃபார்மா ஃபேக்டரி வந்து இதுக்கு இந்தியாவுக்கு வந்து மினிஸ்டர் வந்து இது பண்ணிருப்பான், அப்பாயின்ட் பண்ணி வர வச்சிருப்பான். இப்ப இந்த ஃபார்மா ஃபேக்டரி கட்டணும்னா ஒரு இடத்த வந்து இது பண்ணணும், காலி பண்ணணும். அந்த இடத்த காலி பண்றதுக்கு என்ன பண்ணுவானுங்க, சிவனை வந்து கூட்டு போவானுங்க. ஓகேவா, அவன் காலி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த டைம் பார்த்து இது சக்தி அங்க வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கலவரத்தை ரெடி பண்ணுவான், ஜாதி கலவரம் ஒரு இடத்துல வந்து ரெடி பண்ணி அங்க வந்து இவனை போக வச்சுட்டு இங்க வந்து இருக்கிற வீட்டு எல்லாத்தையும் இடிச்சிருவான். இடிக்கும் போதே அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், ஆமா புல்டோசர் வச்சு இடிச்சவனையும் என்ன பண்ணுவான், சரி ஓகே இதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா அதுக்கு பதிலா கொளுத்தி இருக்கலாம், கம்மி விலை தான் அதுனா வந்து 2-3 இது 10-15 அவரே பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆமா கொளுத்தி இருக்கலாம். இது வந்து நிறைய ஒரு பிளாஸ்டிக் பாம், எல்லாம் ஒரு பிளாஸ்டிக் பாம் முடிஞ்சு நம்மள வந்து இதெல்லாம் வந்து எவிடன்ஸ், நாளைக்கு வந்து போலீஸ் ரிஜிஸ்டர் மாற்றணும்னா. சரி சொல்லு கண்டினியூ பண்ணு. இந்த மாதிரி வந்து அதான் இந்த மாதிரி வந்து இடிச்ச உடனேவும் சரி ஓகே இதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அடுத்த நாள் காலங்காலத்துல சக்தி வந்து அதாவது இப்ப என்னன்னா, இதுல வந்து சூரிய வந்து ஒண்ணு சொல்லுவான். அவன் தான் இருந்துட்டு இந்த மாதிரி உங்க அப்பா வந்து உன்னை வந்து நல்லா திசை திருப்பி எல்லா வேலையும் பாத்துட்டான்டா அப்படின்னு சொன்னோடனே, பண்ணட்டும் என்ன ஏறப்போகுது, என்னால எப்படி தடுக்க முடியும்னு சொல்லி அதே ஸ்லாங்ல பேசிட்டு சுத்திட்டு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து இழுத்து பேசுவான், அதாவது எப்படி அப்படிமால. செகண்ட் ஹாஃப்ல வந்து ஆளு டோட்டல் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுவாரு, இழுவை கொஞ்சம் அதிகமாயிடும். ஆமா இப்படி பேசுவான். அந்த மாதிரி நைட் 2 மணிக்கு போன் அடிச்சு அவன் பேசினா அப்படி அந்த மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டான் ஃபுல்லா. இல்ல அது வந்துட்டு எந்த எஃபெக்ட்னா, அது வந்துட்டு இந்த இது அதுக்கு பேர் என்னது, இந்த எரிச்சு விட்டாங்கல்ல அதுக்கப்புறம் அந்த எஃபெக்ட் அது. அதனால கூட இருக்கலாம். புரியுது. என்ன சொல்லுவான், சூரிய இருந்துட்டு ஒண்ணு கேட்பான்டா. அவன் என்ன பண்ணுவான்னா, அது என்ன கடைசியில வந்து பாத்தில ஒரு தப்பு பண்ண விட மாட்டேன்னு சொன்னேன், கடைசியில பார்த்தா தப்பு பண்ண வச்ச பத்தி அப்படின்னு, தப்பு பண்ணிட்டாருல அப்படின்மா. இதே இவ்வளவு நேரம் அதான ஒரு மாதிரி சொல்லுவான்டா. அத எனக்கு பார்த்து சிரிச்சுக்கிட்டு படம் பண்ணிட்டாருல. இல்ல ப்ரோ தாட் இட் வாஸ் மாஸ் பட் இட் வாஸ் ஆஸ். நோ பட் இட் வாஸ் டு ஆல் தி பீப்பிள்ஸ் ஹூ ஹவ் வாட்ச்ட் தட் மூவி. நம்ம நைட்டு ஃபுல்லா சார்ஜ்ல எல்லாரையும் அந்த கஞ்சா எல்லாம் கச்சா போட்டோம்னா தாக்கி மிச்சி உறவினர்கள்லாம் வந்து பிடிச்சான்ல,
அதனால வந்து பயங்கரமா ஃபேமஸ் ஆயிடுறாரு. ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த கமிஷனரை போய் மீட் பண்றாங்க. இந்த கமிஷனர் கையை வெட்டினால அந்த கமிஷனர் ஆமா வந்து ஆமா இவனுக்கு ஹெல்ப் பண்றாரு. நம்ம இவருக்கு இல்ல ஜெல்லா இல்ல அவருக்கு. ஆர்த்தர் என்ன ஆகும்னா, இவன் வந்து போலீஸா இருக்கிறதுனா இப்படிதான் இருக்கான், இவனை வந்து ரிசைன் பண்ண வச்சிடலாம், அப்ப ஆமா வந்து இப்படி பண்ண மாட்டான்னு சொல்லுவானா, அதனால தூக்கிட்டாங்க தூக்கிட்டாங்க மேல தூக்கிட்டாங்க. மேல அப்படின்னு, "டேய், ஏன்டா இப்படிலாம் பண்றான், விதை இருடா." அதே வந்து அமைதியா நின்னுட்டு இருப்பான். சரியா, ரொம்ப அமைதியா தான் வந்து நின்னுட்டு இருப்பான். இல்லடா என்னை அப்படி தூக்கிட்டாங்கம்மா கிடையாது வேலையை ஜீமோ. விட்டு. அப்ப வந்து இவன் சொல்லுவான், இவன் மோகன்லால் வந்து என்ன சொல்லுவான், இது மாதிரி அதான் தூக்கிட்டாங்கல்ல, பரவாயில்ல விடு, நீ போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா பேசிட்டு இருப்பானா. அம்மா ம். தூக்கிட்டாங்க, மேல 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 தூக்கிட்டாங்க. டி- இப்ப வந்து டிசி ஆயிடுறாரு இவரு. சரியா, ஆமா, டிசி ஆயிட்ட அப்புறம் ஏசில வந்து இருந்து டிசி. என்னடா அவன் பேசுறது எல்லாமே இவன் இருக்கான்ல, "ஏ, தம்பி இது வந்து அப்படி இல்ல." மனோகர் தம்பி, மனோகர் மாதிரியே பேசிட்டு மனோகர் சொல்லு சபா மனோகர் மாதிரியே பேசிட்டு இருக்கான் ஃபுல்லா. மனோகர் அண்ணா இந்த அவர்லாம் படம் ஃபுல்லாவே அப்படி வந்து இருப்பாரு. ஒரு மாதிரியா பேசியிருப்பாரு. டேய் இந்த படத்துக்கு டைரக்டர் யாருடா? நேசன் ஒருத்தர்ரா. சரியா, எங்க படத்துக்கு ஒரு ஏகன், உங்க படத்துக்கு ஒரு ஏசன். சரியா, இது மாதிரி நேசன்ல ஆயிடுதா, நேசன். தூக்கி விட்டுறாங்களா, இவரை போலீஸ் ஆக்கிட்டாங்களா. இப்ப வந்து இப்ப வந்து மோகன்லால் வச்சிருந்த ஒரு அல்ட்ரா லெவல் போக்கிமான் வந்து அவர் கையை விட்டு போயிடுச்சு. ஒரே ஒரு சாதா போக்கிமான் தான் இருக்கு. அது 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 மகத்து மகத்து வந்து சரியா, அல்ட்ரா லெவல் போக்கிமான். ஆமா. இது விஜய் தான் அல்ட்ரா லெவல் போக்கிமான், இது டம்மி போக்கிமான் இது. சிம்பு மாதிரியே. சரியா, ஆமா. சரியா, இந்த டம்மி போக்கிமான அனுப்பி வந்து அந்த இவன் இருக்கான்ல, பெரிய எம்பியோ எம்எல்ஏவோ, அவன் வந்து இது மாதிரி மூட்டி விடுவாங்க. மினிஸ்டர், நீ போய் நீ தாண்டா இதுக்கு அடுத்தது, நீ தாண்டா பாக்கணும்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த போக்கிமான் வந்து திடீர்னு பவர் கார்டு போட்ட மாதிரி ஒரு கலவரத்தை உண்டாக்கி நியூஸ் எல்லாம் வந்துருது. கமிஷனர் கூட்டு சொல்றாரு இது மாதிரி விஜய, ஒண்ணு நீ உன் தம்பியை தூக்கிடு, இல்ல நான் தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, அதனால போயிட்டு இவன் வந்து அவன் தம்பியை போய் வீட்டுல போய் கூப்பிடுறான். ஒரு நிமிஷம், இதே சீன் இன்னொரு மாதிரி பாக்கலாம். எப்ப தம்பி தூக்கிடட்டுமா அப்படிங்கிறான் சிங்கமுத்து மாதிரி. அதான் இது இது மாதிரி கூட்டிட்டு போறாரா வீட்டுக்கு போகும்போது அவன் அந்த மகத்தை என்ன சொல்றான், நீ யாரா சில்லற புண்டை அப்படின்ற மாதிரி ஒரு டீல் பண்றான். அவனை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ண பாக்குறான். சரியா, இவர் அப்புறமா புடிச்சு கூட்டு வந்து ஒரு குடோன்ல அடைச்சிருவான் தானே ஜீமோ. ஆமா ஆமா ஆமா, குடோன்ல இல்ல, இது கெஸ்ட் ஹவுஸ், போலீஸ் கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும்ல, அங்க வந்து இது பண்ணி வச்சிருவான். எதுக்குன்னா இவன் வந்து இவனை அரெஸ்ட், இது எல்லாமே அன்கட்ல வரும்டா, இதெல்லாமே அன்கட் வெர்ஷன்னால இதுல மட்டும் தான் இருக்குது. இது வந்து ஸ்னைடர், நான் எங்களுக்கு வந்து இது வந்து ஆர்த்தர் மோர்கன் ஓடிடில இருந்து வந்த வெர்ஷன். நீ வந்து என்னன்னு சொல்லுவேன்னு எனக்கு தெரியாதுப்பா, அவன் என்ன வீடியோ அனுப்பிச்சிருப்பான்லாம் எனக்கு தெரியாதுப்பா. சரியா, சரி, அவ்வளவுதான் சேம் பண்ணிட்டாங்க என்ன நடுவுல. சொல்லு. சரியா, இது வந்து என்ன ஆகுதுன்னா, இப்ப வந்து மகத்தை காப்பாத்தணும். எதுக்குன்னா இப்ப அவனுங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போனா மகத்தை கொன்றுவானுங்க. அதுக்காக என்ன பண்ணுவான், ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல போய் அடைச்சு வச்சிருப்பான். இவன் சூரிய வந்து பாங்க் பண்ணிட்டு அங்க இருந்து வெளியே தப்பிச்சு ஓடிடுவான். யாரு, மகத் வந்து. ஏன்னா இவன் கடைசியில பார்த்தா இவன் வந்து பெரிய தற்கொலை புண்டை. அது இவன்ட்ட இருந்தாலும் அவன் தப்பிச்சுட்டு யார் இவன்ட்ட போய் மாட்டிக்குவான், யாரு மினிஸ்டர்ட்ட போய் மாட்டிக்குவான். அவன் அவனை போட்டு தள்ளிடுவான். ஆமா, ஓகேவா. இதெல்லாம் அன்கட், இதெல்லாம் எங்கடா படத்துல வரலையேன்னு கேட்கலாம். ஆனா அதெல்லாம் வந்து அன்கட் வெர்ஷன்ல மட்டும்தான் இருக்குது. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி வந்து நடுவுல என்ன பண்ணுவாங்க, விஜய் வந்து கொல்ல ட்ரை பண்ணுவாங்க. சரியா, அப்ப கூட நம்ம டிடெக்டிவ் பிகாச்சு என்ன பண்ணும், போய் கண்டுபிடிக்கும். புரியுதா? அதுவுமே கட் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த வெர்ஷனுமே இதுல கிடையாதுன்னு நினைக்கிறேன், ஒரிஜினல் வெர்ஷன்ல. படத்துல என்ன 2 ஆஸ் கிராபிங் சீனும் 2 ஐட்டம் சாங் மட்டும் தான் இருந்துச்சு அப்போ. ஆமா. அடுத்து வந்து என்ன நடக்குதுன்னா வந்து இவன் இந்த டிடெக்டிவ் போக்கிமான் வந்து இவனை ஏத்த வந்த லாரியை வந்து துரத்திட்டு போய் கண்டுபிடிக்க போனா வந்து இந்த லாரிக்காரன் ஏத்திருப்பானா, அவனை கண்டுபிடிச்சிடுறான். எப்படியோ ஸ்னிப் பண்ணி அவன் கண்டுபிடிச்சு இந்த மினிஸ்டர் வரைக்கும் வந்துடுறான். சரியா, ஸ்னிப்னா அந்த இது ப்ரோ, மோப்பன் எல்லாம் நூந்து பத்து வரல, அது ஸ்னிப் தானே. ஆமா. அடுத்து வந்து என்ன ஆயிடுது,
கண்டுபிடிச்சிடறானா மினிஸ்டர் தானே. அப்பதான் அந்த மினிஸ்டர் வந்து ரிவீல் பண்றான், இது மாதிரி வந்து உங்க அப்பா மட்டும் அன்னைக்கு சாவலடா, எங்க அப்பாவும் தான்டா அன்னைக்கு செத்தான் அப்படின்றான். 2 பேரும் என்னடா ஒன்னா பர்த்டேவா கொண்டாடுறீங்க? இதுவுமே அதுல கிடையாதுடா. இதுவுமே ஒரிஜினல் வெர்ஷன்ல கிடையாதுடா. டேய் இந்த ஒரிஜினல் பாரு, வெர்ஷன்ல வருஷம் கொஞ்சம் படமே லேகா கிடையாது. இருக்கிற கொஞ்சம் லேகா இருக்கிற எல்லாத்தையுமே கட் பண்ணிருப்பானுங்கடா. இதுலதான் ஆமா. மெயின் வெர்ஷன்ல தான் எல்லாமே இருக்கும். இந்த அன்கட்ல தான் அப்- எல்லாமே அப்ப இருக்கும். வந்து நீ வந்து எங்களை வந்து எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் அனுப்பி எங்களை வந்து டார்ச்சர் பண்ணிருக்க என்னையும் ஜீமோவையும் எஸ் பார்க்க சொல்லி. எஸ் ப்ரோ. நான் வந்து நான் தான் படமே படமே பார்க்கல, பார்க்கல. அதனாலதான் சைலண்டா நான் தான் இருந்தேன். படமே பார்க்கல. கிரேட் எஸ்கேப். டேய் ஆர்த்தர், சீமான் கேவலமானவன்டா நீ. ஆமா, சீமான் கேவலமா. ஏய் நான் படமே பார்க்கலடா. நான் பார்க்கலாம்னு நினைச்சேன்டா. அதுக்கப்புறம் மனசே இல்ல. சரி இவங்க பாத்துருப்பாங்க, இவங்க பேசிடுவாங்கன்னு சொல்லிட்டு விட்டேன்டா. அப்படியே அப்ப நீ நேத்து நைட் உட்காந்து பாத்துட்டு இருந்தனியாடா கால் பண்ணப்ப? ஃபர்ஸ்ட் 2 சீன் பார்த்தேன்டா, அவ்வளவுதான்டா. அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லடா படத்தை. ஆர்த்தர் கிட்ட நானும் சீமாவும் கேக்குறோமா, படம் பார்க்கல. ஏன் பார்க்கல? பார்க்கல. பிடிக்கல அப்படி. பிடிக்கல. பார்க்க முடியும். இல்ல இல்ல ஏய் இப்ப பார்த்துதான் ஆகணும், பார்க்க முடியாது. சரியா, இது மாதிரி வந்து கண்டுபிடிச்சிடுறான். எப்படின்னா வந்து இந்த நம்ம மோகன்லால் கொன்ன ஒரு போலீஸோட பையன் தான் வந்து நம்ம மினிஸ்டர். மோகன்லாலுக்கு அப்படி இப்படி ஏதோ வேலைகள் பார்த்து கொடுத்து இவர் வந்து ஒரு பெரிய ஆளாயிட்டாரு. இல்லைங்க, நான் அதை சொல்ல மாட்டேன். மினிஸ்டர் ஆயிட்டாரு. சரியா, மினிஸ்டர் ஆகி இப்படி வந்து கூட இருந்தே வந்து குழிப்படிக்கிறாரு, பீயிங் எ ஸ்னேக். சரியா, இப்ப நிறைய பேரு நிறைய பேர் இப்படி இருக்கானுங்க. இவனை தாக்கிமிச்சு கூடயே இருப்பாங்க, நம்ம கூட எல்லாத்தையும் கேட்பானுங்க, 5 பேர் பார்த்தா வச்சிருவானுங்க. அது ஒருத்தர் ப்ரோ. விடு இதை கேள்வி ஆர்த்தரு. இவன் உண்மையிலேயே ஒரு ஒரிஜினல் டிடெக்டிவ் போக்கிமானா இருந்தா இந்த இடத்துல சீனை முடிச்சிருப்பான். நேரா போயிட்டு அவங்க அப்பா கிட்ட, இவன் தான்ப்பா இப்படி எல்லாம் பண்றான், நம்மளுக்கும் உனக்கு எனக்கு சண்டை வேணாம் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். சரியா, ஆனா இது ஒரு தற்குறி. இது தற்குறி என்ன பண்ண ஜில்லா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு இன்னும் பெரிய சண்டையாகுது. பாஸ் ஃபைட் வரைக்கும் கொண்டு போகுது இது. ஆமா சரியா, பாஸ் ஃபைட்டுக்கு எப்படி போவோம்? மகத்தை கொண்டானுங்களா? மகத்தை கொண்டனால என்ன ஆயிருவானா, இவன் வந்துட்டு இவனை தேடி போவான். யாரு? மினிஸ்டரை இவன் தேடி போவான். மினிஸ்டர் வந்து இவனை கூட்டு வந்திருப்பான். யாரு? மோகன்லால வந்து கூட்டு வந்திருப்பான். இப்ப கூட்டு வந்தனால என்ன ஆயிரும், சரி ஓகே, அப்போ இது அவனுக்கான பேர் தெரிஞ்சு போயிரும். இவன் தான் கொன்னான்னு சொன்னோடனே யாருக்கு? மோகன்லாலுக்கு வந்து தெரிஞ்சிடும். அவன் தெளிவா சொல்லிடுவான்டா, நீ வந்து இவ்வளவு விஷயம் சொன்ன, ஆனா அதெல்லாம் நம்பிட்டேன், ஆனா என் புள்ள வந்து அவனை கொன்னுட்டான்னு சொல்ற பாத்தியா, அதை மட்டும் நம்ப மாட்டான். சக்தி ஒரு காலத்துல அப்படி பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் அவன் அடிச்ச அப்படின்னு கேட்டா அவன் சொல்லுவான் தெரியுமா, அது ஒண்ணும் இல்ல, நான் அவன்கிட்ட தோத்துட்டேன்ல அதுக்காக அடிச்சேன். நீ கேன புண்ட அவன் தோத்துட்டான்ல அதுக்காக நான் பதிலடி கொடுக்கறதுக்காக அடிச்சேன் அப்படின்னு. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு சீன் கும்முவாங்க. நடுவுல ஒரு சீன் மிஸ் பண்ணிட்டோம். வந்தது ஏன் அப்ப இல்ல, ஆமாண்டா, அந்த சீன் திருநெல்வேலி எல்லாம் காமிப்பானுங்க, நான் மறந்துட்டேன். ஐயோ, அது மொரட்டு சீனுங்க. அது பைத்தியக்காரங்க எதுக்குதான் அப்படி ஒரு சீன் இரலவெண்டா வச்சிருக்கானுங்கன்னே தெரியல. அப்புறம் எப்படி தங்கச்சி கட் பண்ணி தூக்கி இருக்கலாம். அந்த தங்கச்சி சென்டிமெண்ட்லாம் விட்டுட்டீங்களா அப்படியே? அது யாரா கண்டுக்கிட்டா? நிவேதா தாமஸ் ஒண்ணு இருந்ததே எனக்கு ஞாபகம் இல்லடா. அத வந்து டைரக்டரே கண்டுக்கல, அதனால இவ்வளவு போர் ரைட்டிங். சரியா, நம்ம மட்டும் ஏன் கண்டுக்கணும்? ஃப்ரீயா விடு. ஓகே, அவ்வளவுதான். நிவேதா தாமஸ் படத்துல இல்லவே இல்லைங்க. இப்ப மோகன்லாலுக்கு மொத்தம் ஒரே ஒரு பையன் தான், இன்னொரு பையன் தத்து புள்ள வந்து விஜய். இது வந்து அன்கட் வெர்ஷன். அதுல வந்து நிவேதா தாமஸ் கிடையாது. நிவேதா தாமஸ் வந்து மறைச்சானுங்க. எப்படி வந்து இதுல அது என்ன ஓப்பனிங்ல எப்படி பிளாக் கலர் இது துணி போட்டு மறைச்சாங்களோ அந்த மாதிரி வந்து நிவேதா தாமஸ் இதுல மறைச்சானுங்க. பர்சனல் வன்மம் போல, ஏதோ பர்சனல் இல்லடா, அப்படிலாம் இல்லடா. எதுவும் அதான் ஏன்டா அப்படி பண்றீங்க? பிரேம் பண்ணிட்டானுங்க. சூப்பர். சரி சரி, விடு. அடுத்த சின்ன பசங்க இதெல்லாம் இருக்கதான் செய்யும். அவ்வளவுதான். அவனே கைய வச்சு சுத்திட்டு இருக்கான். அடுத்த சீன் அவ்வளவுதான்டா. 2 பேரும் சேர்ந்து பாஸ் ஃபைட்ல அடிக்கிறானுங்க, எல்லாம் சண்டை போட்டு 2 பேரும் மோகன்லாலும் நம்ம ஆளும் நம்ம அதுக்கு முன்னாடி அதாவது என்னன்னா, இவங்க 2 பேரும் அந்த இது பண்ற, அதாவது எப்படின்னா ஒவ்வொருத்தரும் எது பண்ணாங்கல்ல, 2 பேர் திரும்ப வந்து ஜாயின் ஆகுறப்போ அந்த ஒரு டெம்ப்ளேட் ஜாயிண்ட் அடிப்பாங்க தானே சொல்ல வந்த. ஜாயிண்ட் அடிப்பாங்கன்னு சொல்ல
டேய் டாக்கி ஜாயிண்ட் மிச்சி அடிக்கிறதே கம்முனு டாக்கி மிச்சி மகத்துக்கு இரு போடா. எபிசோடு முடிச்சோன்னே அனுப்புறேன்டா, வெயிட் பண்றா கொஞ்ச நேரம். பைப் போட இ- சுத்திக்கிட்டு இருக்கான். இப்படி போனா கூட இது சாப்பாடு மண்டபம் வந்துரும் பாஸ். டேய் எப்ப இல்ல பார்த்தாலும் ஜாயிண்ட் டாக்கி ஜாயிண்ட் மிச்சி ஏமலா ஓசிடி இப்படி இருக்கியே. டாக்கி மிச்சி ஆனா வந்து இங்க பாரு 3 மணி நேரம் படத்தை வந்து 1 மணி நேரத்துல சொல்லி முடிச்சாங்கடா. அவ்வளவுதான் ஏங்க ஒரு மணி முடிஞ்சது. நேரம் படத்துல ஒண்ணுமே இல்லைங்க. ரெக்கார்டிங்கே 1 மணி நேரம் தான்டா. இல்ல ஆர்த்தர் டைரக்டர் எப்படி தெரியுமா கதை சொல்லியிருப்பான். நீங்க வரீங்க சார், நீங்க ஒரு அடியாள் சார், போறீங்க சார், அடிக்கிறீங்க சார், அப்புறம் உங்க அப்பா கிட்ட சண்டை போடுறீங்க சார், அப்புறம் அப்பாவும் நீங்களும் ஒன்னா சேர்ந்துறீங்க சார், வில்லன் அடிக்கிறீங்க சார், ஜெயிக்கிறீங்க சார், ரேண்டம் அவ்வளவுதான் சார். இங்க பாரு நடுவுல ரேண்டமா யாரும் போலீஸ் வந்து நடுவுல யாரையும் கொல்லணுமே, வேணா சிம்பு கூட்டலாமா? சிம்பு இல்ல சார், சிம்பு வழியே ஒருத்தர் இருக்கா சார் கஞ்சா குடிக்கி, மகத்தை கூட்டு வந்து சிம்பு கொண்டுடலாம். வரமாட்டாரு சிம்பு வரமாட்டாரு அப்படின்னு. சிம்பு வரமாட்டாரு. அவன் பாத்ரூம்ல இருந்தா அப்பெல்லாம் சரியா, அவன் வரமாட்டான். இல்ல டேய் டேய் நீ சிம்பு மூடு வந்து மூடு உடனே இரு சிம்புக்கு வந்து ஒருத்தவன் ஏதோ இது இந்த பிஹைண்ட் வுட்ஸ்ல நீங்க ஏதாவது சொல்லணுமான்னு கேட்டதுக்கு ஒருத்தன் கூட்டத்துல இருந்து ஷூட்டிங்க்கு ஒழுங்கா வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டாங்க. ஆமா, பேரு சரியா? சவாஸ்ல பழசு, ரொம்ப பழசு. அதுக்கு ஆனா வெக்கமே இல்லாம இவன் வந்து இதெல்லாம் என்கிட்ட ஆகாதுன்னு சொல்றான் பாத்தியா. இவன் தான் கூச்சமே இல்லாம இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். டேய், ஆனா அவன் இங்க வந்து அப்படியே மாத்தி பேசுறான். ஒரே நிமிஷம், ஒரு அவன் நிமிஷம் கூச்சம் இல்லாம அவன் வாழ்க்கையில எதுவுமே கூச்சமோட எதுவுமே பண்ணது கிடையாது. எதுக்குமே வந்து வெக்கமே கிடையாது அவனுக்கு. வெக்கம் ஒண்ணும். ஒரு நிமிஷம் தவறா பேசுறீங்க எல்லாரும், ஒரு நிமிஷம் இருங்க. இதே இத வந்து சொல்லு. விஜயவாட்லயோ நண்பன்ல ஒருத்தர் பண்ணாரு, அப்ப மட்டும் ஹேன்னு சிரிச்சான் ஆர்த்தர். இல்ல அவன் வந்து அது அவன் வந்து அழகா கேட்டுட்டேன். சொல்லியிருப்பான். அவன் என்ன சொல்லியிருப்பான்னு திட்ட மாட்டான். நான் சொல்றேன் அவன் என்ன சொல்லியிருப்பான்னு. விஜய் என்ன சொல்லியிருப்பான், சோ அதுக்கு முதல்ல காலேஜ் போயிருக்கணும். ஆமா கேட்ச் பண்ணிட்டேன், நீங்க என்ன சொன்னீங்கன்னா, ஆமா காலேஜ் போயிருக்கணும், நான் காலேஜே ஒழுங்கா போகலன்னு ஒத்துக்குவான். ஆமா. கிடையாது. இவரு ஒத்துக்கலாம் மாட்டாரு. இதெல்லாம் என்கிட்ட ஆகாது தம்பி, நீ என்னமோ இதெல்லாம் வந்து கார்கில் வாருக்கு போயிட்டு வந்த மாதிரியும் அதனால படம் நடிக்காத மாதிரியும் சம்பந்தம் இல்லாம எதுக்கு நம்ம கார்கில் வரலாம் இருக்கு. போர் அடிக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாத்தையும் இழுக்கிறியாடா உள்ளார. அமெரிக்க ஏகாதிபத்தியமே ஏய் கிறிஸ்துவ கைகூலியே அப்படின்னு கத்தனா. கிறிஸ்துவ கைகூலி சீமோ டாவர். கைகூலியா ரேண்டமா போறீங்க. நீங்க ரேண்டமா போயிட்டு இருக்கீங்களா வர வர. சரியா, இது மாதிரிலாம் பண்ணிட்டு இவனுக்கு வந்து பட புண்டை வேற, சிம்பு புண்டை புண்டை புண்டு புண்டை. இல்லடா அவன் ஃபர்ஸ்ட்லாம் அவனுக்கு ஓரளவு ஃபர்ஸ்ட்லாம் அவனுக்கு அவ்வளவுதான் அடிக்க மாட்டான். இப்ப என் கூட சேர்ந்து பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிட்டான் அவனை போட்டு. எனக்கு இத்தனை நாள் கூட இல்ல, இவன் வந்து இந்த திமிரா பேசினான் பாத்தியா, இதெல்லாம் என்கிட்ட ஆகாது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. வாழ்க்கையில எப்பவும் இப்படிதானே பேசுவான், அவனோட ஆட்டிடியூடே தான்டா. சரி ஓகே, இது வரைக்கும் கேட்டானுங்க. இல்ல இல்ல ஒரே நிமிஷம் ஆர்த்தரு, நான் வேணா ஒரு 2 மினிட்ஸ் அசையாம நிக்கட்டுமா? ஏன்? அதாவது கதை, திரை கதை, வசனம், இயக்கம் இது. அதுக்கு சொல்றியா? ஏய் இங்க வர்ற புளுத்தி சைலண்டா நின்றா அப்படின்னு சொல்லி டிஆர் ஆமா பைத்தியங்க அவனுங்க. அத அப்படியே கட் பண்ணி போடுறது இல்லாம பின்னாடி வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. டாக்கி வச்சு இவன் தான் பாஸ் பட்டன் இன்வென்டட் ஆன் 1998 பிஃபோர். ஆனா அவன் கண்ணு கூட சிம்டாம நின்னுட்டே இருந்தான் பாருங்க. சரிடா, அதுக்கப்புறம் எல்லா படத்துலயும் அப்படித்தானே இருக்கும். டிஆரோட வீராசாமி படத்துலயும் அப்படிதான் இருக்கும். சரி, இது வரைக்கும் எபிசோடு கேட்டவங்க எல்லாரும் நன்றி. இது அன்கட் வெர்ஷன் வேணும் அப்படின்னா இது எங்கேயுமே இருக்காது. ஏன்னா நான் சொன்ன கதையெல்லாம் எதுலயுமே வந்திருக்காது. பாத்தவங்க வந்து லைக் இதெல்லாம் இதா பண்ணுங்க, ரேட்டிங்லாம் பண்ணுங்க. சொன்ன கதையெல்லாம் எதுலயும் வந்திருக்காதா? நான் நடுவில் நிறைய விஷயம் சொன்னல, அதெல்லாம் வந்திருக்காதுங்க. அந்த இதுவா அது என்ன தமன்னா பாத்ரூம் அதெல்லாம் வந்திருக்காது. சரி, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து அசிங்கமா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து புது புது பேர்ல வந்து திட்டுவீங்கல்ல, அது மாதிரி திட்டுங்க எல்லாரும். அது வந்து ரொம்ப என்கரேஜபிள். இங்கேயே பண்ணிட்டு இருக்காதீங்க. வெஜிடா செவால டாக்ஸும் கொஞ்சம் போயிட்டான், சரி கொஞ்சம் கமெண்ட் பண்ணி விடுங்க முடிஞ்சதுன்னா. ஆமா, அவரு கூட வந்து ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்காது உங்களோட ரிப்ளைக்காக. அதனால அங்க இருந்தாண்டா இங்க வந்தாங்க. சரி ஓகே, திருப்பி அங்கேயே போயிடுங்க. அவன் கமெண்ட் ஆஃப் பண்ணிட்டான்டா. அவன் கமெண்ட் ஆஃப் பண்ணிட்டான், இங்க வந்தாங்க போல. இல்ல கமெண்ட் ஓபன்ல தான் இருக்கும். அடுத்த எபிசோட் கமெண்ட் ஓபன்ல இருக்கான். எனக்கு வந்து 50 கமெண்ட் போட்டு என்ன 100K வர வச்ச
ஓலமுன்னன் குரூப்புக்கு எல்லாருக்கும் நன்றி. ஓகே, எபிசோட முடிச்சுக்கலாம். கிறுக்கு பழைய மாதிரி பண்றீங்கடா. முதல்ல டிபிபி அந்த பேரை கரெக்டா சொல்லுங்கடா, அதுக்கப்புறம் நான் ஒத்துக்கிறேன்டா. நீங்க என்ன டிடிபின்னு போறீங்களா? டிடிபினா என்னடா? டிடிபினா என்னடா? ஏன்டா டிடிபி ஆர்த்தர் கண்ணின்னு சொல்லி ஒருத்தன் வந்திருக்கான்டா. தளபதி வெற்றி கழகம். சரி, ஓகே. இது இப்படிக்கு தளபதி வெற்றி கழகம் சார்பாக ஆர்த்தர் முருகன், இது கிறிஸ்துவ கைகூலி ஜீமோ டாபர், என்ன கிறிஸ்துவ கைகூலி சேர்த்துட்டீங்க, எனக்கு புரியவே இல்லடா. சரி, இத்துடன் வந்து எலைட் உறுப்பினர் டாக்கிமிச்சி மற்றும் ஆஸ்திரேலியன் நண்பர் வெஜிடா மற்றும் கமெண்டில் ஓலுமுன்னன் குரூப்ஸ். நன்றி, வணக்கம். ப்ரோ நான் மக்கள் நீதி மையம் ஃபேன் ப்ரோ. ஓகே ஓகே. மக்கள் நீதி மையமே உங்க நீதி மையமே இல்லாம இருக்கு, அதுக்கு வேற ஃபேனா இருக்கிறாங்க. இல்ல நீங்க பாட்டு கேட்டிருக்கீங்களா ப்ரோ? கேட்டிருக்கமே, நீலவானம். அஜித் பாட்டு போடுங்க. இல்ல இங்க பாரு, ஓவர் ஆக்டிங் பண்ணக்கூடாது, சரியா? நேச்சுரலா பண்றான்னா எவ்வளவு நடிக்க முடியுமோ நடிக்கிறான். இன்னைக்கு டிஸ்டர்பன்ஸ் இங்க எனக்கு புரண்டா வேணா. நீ வந்து சொல்லு, நார்மலா இவன்ட்ட ஏதாவது பேச்சு கொடுத்துட்டு எங்க பேசிட்டே இருக்காங்க, ஏதாவது பாட்டு ஏதாவது போடுங்க அப்படின்னு சொல்லி கரெக்டா நான் விஜய் பாட்டு போடுறேன். அப்ப மேவரிக்கு வந்து நீ என்ன சொல்றேன்னா, ஏங்க எப்ப பார்த்தாலும் விஜய் பாட்டு தான் போடுவீங்களா இங்கேயும், அஜித் பாட்டு ரஜினி பாட்டு ஏதாவது போடுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்ப முடிச்சிடலாம் அதோட. சரி, எக்ஸ்ட்ராவெல்லாம் பேசுனேன் இல்ல, இம்ப்ரூவைஸ் பண்றாரா அவரு. சரி.